ஓம் நாராயண நாராயண ஜெய கோபால ஹரி. நாராயண நாராயண ஜெய கோவிந்த ஹரி. ஓம் நாராயண நாராயண ஜெய கோபால ஹரி. ஓம் நாராயண நாராயண. இன்றைக்கு பாடல் எண் 51 60 வரைக்கும். ஓகே. இப்போ நம்மாழ்வாரனுடைய அந்த பேட்டர்ன் நமக்கு ஓரளவுக்கு இப்போ பிடிபட்டிருக்கும். அந்த நெஞ்சம் இறைவனின் பிரம்மாண்டத்தை நினைத்து ஏங்குவதும், இறைவன் எளியவனான உடனே உலக இன்பங்களை நோக்கி அப்படி திரும்புவதுமான அந்த ஊசலாட்டத்தை அவர் நிறைய இடங்கள்ல பாடினார், அதை சொன்னார். அப்புறம் பக்தன் எப்படி அதை கையாளணும் அதெல்லாம் சொன்னார். இப்போ இந்த இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு பக்தன் எப்படி இறைவனோடு நெருங்க முடியும், அதே போல இறைவன் அந்த பக்தனோடு எப்படி நெருங்கி வருவான், அந்த அந்த விஷயத்த சொல்லிட்டு வர்றாரு. இப்போ இறைவனை நம்ம சொல்றோம், பக்தியின் பால் நம்ம ஈடுபட்டு, இறைவன் நீ தான் எனக்கு எல்லாம் செய்யணும், உன் அருள் தான் எனக்கு வேணும், அதை நினைத்து நான் ஏங்கி கொண்டிருக்கிறேன், உன் அருளுக்கு ஏங்கி நான் இருக்கிறேன் அப்படின்னு பக்தனுடைய முறையீடு எப்போதும் அதுவாகத்தான் இருக்கும். உனது திருவடிகளில் எனக்கு இடம் கொடு, உனது இதுலதான் நான் எப்போதும் உனது நிழலில் நான் இருக்க வேண்டும் நீ கேட்கறது தான் பக்தனுடைய வேண்டுகோள். அதான் வெவ்வேறு விதமா கேட்பான். இறைவனை தாயாக கருதி கேட்பான், இறைவனை தந்தை என கருதி கேட்பான், இறைவனை தன்னுடைய தலைவன் என கருதி கேட்பான், இறைவனை தன் காதலன் என்று கருதி கேட்பான். இப்படியாக பக்தன் எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அவன் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், என்ன உன் கூட சேர்த்து வச்சுக்கோ அப்படிங்கிறது. சரி, இவ்வளவு தூரம் பக்தன் இருக்கானே, அப்ப இறைவன் அதை எப்படி என்ன செய்வான்? இறைவனுக்குன்னு ஒரு ரோல் இருக்குல்ல, பக்தனுக்கு இருக்கிற மாதிரி இறைவனுக்கு ஒரு ரோல் இருக்கு. அதையும் அங்கங்க பேசுற மாதிரி இன்றைய பாடல்கள் அமைந்திருக்கும். பக்தனுடைய நிலைப்பாடுதான் நிறைய மெயினா இருக்கும். சுவாரஸ்யமான சில பாடல்கள் இருக்கு. இப்ப இந்த 51வது பாடலே பாருங்க. அவர் ஆரம்பிக்கிறதே, மனம் ஆளும் ஓர் ஐவர், அதாவது நம் மனதை ஆள்கின்ற 5 பேர். நமக்கு இதை சொன்ன உடனேயே தெரியும், ஐவர்னு யாரை குறிப்பிடுகிறார்? நம்முடைய ஐம்புலன்களை குறிப்பிடுகிறார். இந்த ஐம்புலன்களினுடைய இயல்பு அடுத்து சொல்றாரு. மனம் ஆளும் ஓர் ஐவர். நல்ல வார்த்தையை பாருங்க, ஓர்னு போடுற இடத்துல எல்லாம் நீங்க ஒரு ஸ்பெஷல் எம்பசிஸ் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓர் அப்படின்னு சொன்னா வேற எதுவும் இல்ல, ஒரு என்றால் பலவற்றில் ஒன்று. இப்போ ஒரு பூ அப்படின்னு சொல்றோம்னா நிறைய பூ இருக்கு, அதுல இது ஒரு பூ அப்படின்னு அர்த்தம். ஓர் பூ அப்படின்னு சொன்னோம்னா இது மட்டுமா இருக்கிற ஒரு பூன்னு அர்த்தம். இந்த ஒன் அண்ட் ஒன்லிங்கிறத ஓர் அப்படின்னா அது அதுக்கு ஓருங்கிறதுக்கு ஒரு தனித்த அடையாளம் வருது. அப்ப இவர் என்ன சொல்றாரு, ஓர் ஐவர், இந்த 5 பேருக்கு வேற யாரும் ஈக்குவல் கிடையாதுப்பா. நம் மனதை ஆளக்கூடிய, நமது மனதை ஆழமாக பாதிப்பு செய்து அதை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்த அந்த 5 பேருக்கு இணை வேற யாரும் கிடையாது. அதனாலதான் ஓர் ஐவர்னு சொன்னார். சரி, அவ்வளவு பாதிப்பை செலுத்தி ஒரு மனிதனின் மனதை ஆள்றையே, உனது நேச்சர் என்ன? வன் குறும்பர். குறும்பர்னு சொன்னா ஒரு சின்ன பையன் விளையாட்டு ஜாலியா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். வன் குறும்பர், மோசமான குறும்புகளில் ஈடுபடக்கூடிய மனம், ஈடுபடக்கூடிய புலன்கள், அவற்றை மனம் ஆளும் ஓர் ஐவர் வன்குறும்பர் தம்மை சினம் மாழ்வித்து, அவர்களது சினத்தை மாழ்தல்னா என்ன? மாண்டு போனான், இறந்து போறது. இங்க மாழ்வித்துனா இல்லாமல் ஆக்கின்னு அர்த்தம். சினம் அப்படின்னா இங்க கோபம்ங்கிற பொருள் இல்லை. இந்த இடத்துல புலன்கள் என்ன செய்யும் அப்படின்னு யோசிங்க. புலன்கள் மனதை தூண்டுகின்றன. அதான் இங்க அவர் வார்த்தை சொல்றாரு. எப்படி போடுறாரு? மனம் ஆளும் ஓர் ஐவர், மனதை ஆளக்கூடிய புலன்கள்னு சொல்றாரு.
இப்போ இந்த சொல்லுக்கு முன்னாடி நாம இன்னொரு இடத்துக்கு போறோம். எது சேஷம், யார் சேஷ சேஷி பாவம் அப்படின்னு வைணவத்துல இருக்கு. 9 விதமான உறவுகள் பெருமாளுக்கும் பக்தனுக்கும் நடுவுல இருக்கு அப்படின்னு வைணவம் சொல்லுது. அதாவது பக்தனுக்கும் இறைவனுக்குமான உறவை 9 விதங்களாக பார்க்க முடியும்ங்கிறது வைணவத்தினுடைய ஒன்பான் உறவுன்னு தமிழ்ல சொல்றது. இந்த 9 விதமான உறவுகள்ல சேஷ சேஷி பாவம்னு ஒரு உறவு இருக்கு. சேஷ சேஷினா என்ன? அந்த பொருளுக்கு உரியவனாக இருப்பவனும் அந்த பொருளை அனுபவிப்பவனாக இருப்பவன் அப்படின்னு கூடியது. அது போக்தா போக்திருக்கு வரும். சேஷ என்றால் யாருக்கு உடைமைப்பட்டவன், எது உடைமைப்பட்டது அப்படிங்கிற விஷயம். இப்போ நான் சொன்னா கேட்கிறவங்க யாரு? என்னுடைய மனைவி. நான் சொன்னா கேட்பாங்க. நான் ஒரு ஆசிரியன், எனது மாணவர்கள் நான் சொன்னா கேட்பாங்க. அப்படிங்கிற இடத்துல சேஷன் ஆகிய நான், சேஷி ஆகிய அவர்கள் அப்படின்னு அதை பிரிச்சுக்கலாம். அப்போ அதாவது சேஷம் என்றால் சொல் பேச்சு கேட்பது. என் மாணவர்கள் சேஷம், நான் அந்த சேஷத்தை செய்பவனாகிய சேஷி. என் மனைவி சேஷம், மனைவியின் அந்த சேஷத்தை கையாளக்கூடிய நான் சேஷி. இப்ப சேஷிங்கிறவன் ஆர்டர் போடுற இடத்துல இருக்கான், சேஷம்ங்கிறது அதை ஃபாலோ பண்ற இடத்துல இருக்கிறவன். இப்படி அர்த்தம் வச்சுப்போம். ஒரு ஆர்டர் வருது. சரியான ஆர்டர் எப்படி இருக்கணும்? ஜீவாத்மா பரமாத்மாட்ட இருந்து வந்தது இல்லையா? அப்ப யார் சுப்பீரியர், யாரு அதுக்கு கீழே உள்ளவங்க? பரமாத்மா இஸ் சுப்பீரியர், ஜீவாத்மா அதுக்கு சொன்ன பேச்சு கேட்கணும். அப்போ பரமாத்மாவிற்கு ஜீவாத்மா சேஷம். அதை அப்படி வைணவ பாஷைக்கு மாத்தினோம்னா பரமாத்மாவாகப்பட்டவன் எம்பெருமானாகிய நாராயணன். நாராயணனே ஜீவாத்மாவிற்கு ஜீவாத்மா நாராயணனுக்கு ஜீவாத்மா சேஷம். அதாவது நாராயணன் சொன்னபடி கேட்க வேண்டியது இந்த ஜீவாத்மா. சரி, அடுத்த ஸ்டெப் என்ன? ஆத்மாவிற்கு மனம் சேஷம். இந்த ஆத்மா சொன்னபடி கேட்க வேண்டியதுதான் சிந்தனை, மனம். அப்போ மனம் யார் பேச்ச கேட்கணும்? மனம் யாரால வழி நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டா ஆத்மாவால். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாராயணன் ஆத்மா, நாராயணனுக்கு ஆத்மா சேஷம், ஆத்மாவிற்கு மனம் சேஷம். அந்த மனம் சொல்றபடி கேட்க வேண்டியதுதான் புலன்களுடைய வேலை. மனதிற்கு இந்திரியங்கள், அதாவது புலன்கள் சேஷம். இதுதான் சரியான விதத்துல கையாள வேண்டியது. ஆத்மா பெருமாளுக்கு, மனம் ஆத்மாவுக்கு, புலன்கள் மனதிற்கு. இந்த ஆர்டர்ல தான் சொல் பேச்சு கேட்கணும். ஆனால் இங்க ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறாரு? மனம் ஆளும் ஓர் ஐவர். மனம் இந்த ஐவரை ஆள வேண்டிய இடத்துல இந்த ஐவரும் மனதை ஆள்கிறார்கள். அப்பதான் அந்த முதல் குழப்பம் வருது. மனமாளும் ஓர் ஐவர் எப்படி வந்திருக்கணும்? அங்க மனதை ஆளும் ஓர் ஐவர்னு வந்திருந்தா அது கரெக்ட். ஆனா மனதால் ஆளப்படும் ஓர் ஐவர்னு வந்திருந்தா அது கரெக்ட். ஆனா இங்க என்ன வந்திருக்கு? மனதை ஆளும் ஐவர்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்க ஸ்டூடெண்ட் சொல்றபடி கேட்கிற டீச்சரை இங்க பாக்குறோம். அது சரியா இருக்கா? இல்ல. டீச்சர் சொன்னபடிதான்ப்பா ஸ்டூடெண்ட் கேட்கணும். மனம் சொல்படிதான் புலன்கள் செயல்பட வேண்டும். ஆனால் இந்த புலன்கள் தமது இயல்பு என்ன? வன்குறும்பு கொண்டவை. ஆகவேதான் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? புலன்களின் பேச்சை நீ கேட்க ஆரம்பிச்சன்னா அதனுடைய இயல்பாகிய வன்குறும்பில் செயல்பட்டு உன்னை அங்க கொண்டு தள்ளிவிடும். அதனால்தான் நீ புலன்களின் பேச்சை கேட்காதே, உன் மனதால் புலன்களை கட்டுப்படுத்து, உன் மனதின் பேச்சை கேட்க சொல். இல்லப்பா, மனமும் புலனும் ரொம்ப ரொம்ப திக்கா உறவாடுறாங்களே, இந்த புலன் மனதை கெடுத்துரும் போல இருக்கே, அதுக்குத்தான்
ஆத்மாவை கொண்டு மனதை கட்டுப்படுத்து. மனம் கொஞ்சம் புலன்கள் சைடு தடுமாறுற மாதிரி தெரியுதா, ஆத்மாவால் அதை கட்டுப்படுத்து. இப்ப சமயங்கள்ல ஆத்மாவே கொஞ்சம் தடுமாறுற மாதிரி தெரியுதே, அதுக்குதான் இறைவனை வணங்கு. இந்த ஜீவாத்மா தடுமாறும் என்பதால் தான் என்றும் நிலைமாறாத பரமாத்மாவை பிடிச்சுக்கோ. அப்ப பரமாத்மா ஆத்மாவையும், ஆத்மா மனதையும், மனம் புலன்களையும் கட்டுப்படுத்துவதுதான் சரியாக இருக்க முடியும். ஆனால் இங்க ரிவர்ஸ்ல நடக்குது. அதுதான் அவர் சொல்றாரு, மனம் ஆளும் ஓர் ஐவர். இந்த மனதால் ஆளப்பட வேண்டிய 5 பேரும் ரிவர்ஸ்ல ஆகி மனதை ஆள்கிறார்கள். அதனால் அவர்களது வன்குறும்பர். அப்ப என்ன நடக்கும்? இந்த இடத்துல சினம் ஆழ்வித்துங்கிறதுக்கு நம்ம இங்க வரோம். சினம் அப்படின்னு இதுக்கு வைணவ உரையாசிரியர்கள் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. இப்ப இவர் என்ன அனங்கராச்சாரியார் சொல்லும் போது பெரியாச்சம்பிள்ளையும் அப்படித்தான் சொல்றாரு. எப்போது சினம் எழுகிறது? ஒரு ஆசை பூர்த்தி செய்யப்படாமலாகும் போது அவ்விடத்தே சினம் எழுகிறது. அப்போ அதன் எப்படி ரிவர்ஸ்ல போறாங்க, ரொம்ப அருமையா இருக்குது. என்ன சொல்றாங்க, புலன்கள் எல்லாத்துக்கும் ஆசைப்படும் இல்லையா? இப்போ உங்க முன்னாடி ஒரு 21 வகை உணவு பரிமாறி உட்கார வச்சோம்னா நம்ம 21 வகையும் சாப்பிட ஆசைப்படுவோம். நம்ம புலனின் இயல்பு அது. அதை டேஸ்ட் பண்ணு, இதை டேஸ்ட் பண்ணு, என்ன இதெல்லாம் சாப்பிட்டீங்க, அங்க அடுத்த இதுல பாருங்க, நெக்ஸ்ட் செஷன்ல 52 வகையில போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ 52, என்னப்பா என்கிட்ட யாருமே சொல்லல, நாங்க 21லயே சாப்பிட்டேனே, ஐயோ இப்படி வருத்தப்படுறோம். 52 சாப்பிட்டுருவியா நீ, 21 உனக்கு ஒழுங்கா சாப்பிட முடியல. அப்ப அது எது தூண்டுது நம்மள? 52 போட்டிருக்காங்க, சொல்லவே இல்லை, எங்கப்பா அந்த கல்யாண இவனை கூப்பிடு, நம்ம நான் யாரு, மாப்பிள்ளைக்கு நான் தான் மாமா, எனக்கு 52 போடாம 21லயே என்னை உட்கார வச்சிருக்கீங்க. எங்க ஆசை எங்கு தீர்க்கப்படவில்லையோ அந்த தீர்க்கப்படாத ஆசை கோபமாக சினமாக மாறுகிறது. ஆகவேதான் இங்க என்ன சொல்றாரு, வன்குறும்பர் தம்மை சினம் மாழ்வித்து, அந்த சினத்தை இல்லாமலாக்கி. எப்படி அதை சாதிச்ச? ஓர் இடத்தே சேர்த்து. பழையபடி கவனிங்க, ஓர் இடத்தே, அந்த இடம் தவிர வேற இடம் கிடையாது. அந்த இடம் எது? இறைவனது திருவடி. இறைவனது திருவடியில் கொண்டு வந்து இந்த மனதையும் புலன்களையும் சேர்க்கலன்னா என்ன நடக்கும்? இந்த 5 பேரும் மனதை ஆள ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் எப்படி ஆழ்வாங்க? கொடுங்கோல் ஆட்சியாத்தான் இருக்கும். வன் குறும்பர்னு சொல்லிட்டாரு. அப்ப அவங்களை கொண்டு வந்து நான் ஒரு இடத்துல சேர்த்துட்டேன். எப்படிப்பட்ட ஒரு இடம்? வேறு எந்த இடமும் அதற்கு இணை கிடையாது. ஆகவேதான் ஒரு இடம்னு சொல்லாம ஓர் இடம்னு சொன்னேன். அங்க கொண்டாந்து சேர்த்து, அங்க சேர்த்து அந்த மனதை அந்த புலன்களை எதை நோக்கி நீ பழக்கிற? புனம்மேய தந்துழாயான் அடியைத்தாம் காணும். புனம்மேய தந்துழாயான், அதாவது பூத்து குலுங்கக்கூடிய குளிர்ந்த துளசி மாலையை அணிந்தவனது திருவடியை காண்பதுதான் வன்துழாம் சீரார்க்கு மாண்பு அன்றே. யாரு வன்துழாம்? வன் என்றால் இந்த இடத்துல இணைந்து இருக்கக்கூடிய, அதாவது சேர்ந்து இருக்கக்கூடியன்னு அர்த்தம். வன் துழாம், துழாம் என்றால் துழாவும்ங்கிற பொருள். துழாவுதல்ல இந்த இடத்துல பரவுதல்னு அர்த்தம். அதாவது விசாலமானங்கிற பொருள்ல அதை சொல்றாரு. விசாலமான என்ன? எண்ணங்களால் விசாலமான, மனதில் நற்குணங்களால் விசாலமான, சீர் வாய்ந்தவர்கள். அப்ப உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்க? நற்குணங்களால் சீர் வாய்ந்தவர்களாகிய வைணவர்கள்னு போடுறாங்க. வைணவர்களுக்குரிய மாண்பு, வைணவர்களுக்குரிய அந்த மாண்பு என்ன? மனதால் ஆளப்படும் இந்த 5 புலன்களும் மனதை ஆளாதபடி பார்த்து கொண்டு அவற்றினுடைய இயல்பாகிய வன்குறும்பை இல்லாமலாக்கி இறைவனின் திருவடியாகிய ஒரு இடத்தையே நாடி அந்த துழாய் மாலை அணிந்த அந்த இறைவனது திருவடியை நோக்கி காணும்
காணும் என்றால் அதை நோக்கி செலுத்தும், அதையே பார்த்து கொண்டிருக்கும். புலன்களை வேற எங்கேயும் கவனிக்க விடுறதில்லை. இறைவனின் திருவடிகளை நோக்கியே புலன்கள் செயல்படுமாறு பார்த்து கொள்ளுதல். அப்படி செய்வதுதான் நல்ல ஒரு வைணவனுக்குரிய மாண்பு அப்படின்னு சொல்றாரு. பக்தனுக்குரிய இயல்பு ரொம்ப அழகா சொல்றாரு. அப்படி சொல்லும்போது பக்தன் பிறரிடமிருந்து எப்படி மாறுபட்டவன்கிறத சொல்றதுக்கு தான் அந்த முதல் வரி. மனமாளும் ஓரைவர் வன்குறும்புறதம்மை சினம் மாழ்வித்து ஓரிடத்தே சேர்த்து நிறுத்துறவன் தான் வைணவன், அவன் தான் பக்தன். அதான் அந்த இடத்துல சொல்லப்படுவது. பக்தனை பொறுத்த வரைக்கும் புலன்களின் இழுப்புக்கு அவன் மனம் போகாது, அவன் மனம் இழுத்த இழுப்புக்கு அவன் ஆன்மா போகாது. ஆத்மா நிலையில்லாமல் அலையாது, அது நிலையான இறைவனை பற்றி கொண்டு நிற்கும். அப்படிப்பட்ட மனம் உடையவனே பக்தன். அதுதான் இந்த பாடல் வழியா சொல்லப்படுவது. மான் பாவித்து அஞ்ஞான்று மண் இறந்தான். மாத்தி கொண்டு கூட்டினீங்கன்னா அஞ்ஞான்று, அஞ்ஞான்று என்றால் அந்த நாளில் மான் பாவித்து, மான் என்றால் 3 சுழியின் போட்டிருக்காரு. மான்னா மாணவனாக பாவித்து, தன்னை அப்படி மாற்றிக்கொண்டு, ஒரு மாறு வேடம் போண்டு அல்லது ஒரு அவதாரம் எடுத்து. என்ன அவதாரம் எடுத்த? மான் பாவித்து, ஒரு மாணவனை போல வாமனனாக உன்னை மாற்றிக்கொண்டு மண் இறந்தான். மகாபலி சக்கரவர்த்திட்டு தானம் கேட்டான், பூமியை தானமாக கேட்டான். கேட்டு அந்த பூமியை அவன் பெற்றுக்கொண்டான் இல்லையா? அப்போ அப்படி நயந்து ஒரு வேலையை செய்ய வல்லவனா இருக்கான். அப்படி ஒரு 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 வேலையை சாதிக்கிறதுக்கு அவனுக்கு எல்லா நேரங்கள்லயும் சக்கராயுதத்தை எடுத்து ஏவி எதிரிகளை அழித்து அந்த இடத்தை எடுத்து அப்படி செய்யறவன் இல்லை. ஒரு நயத்தோட அந்த வேலையை செய்யறவனாவும் இருக்கான். சரி, இப்படி செய்யறானே, கொஞ்சம் ஏமாந்த பயலா இருப்பானோன்னு சொல்லி நீங்க அவனை ஏமாத்துவதற்காக மார்புல பாலுக்கு பதிலா விஷத்தை தடவிட்டு நின்னீங்கன்னா அதுவும் அவனுக்கு தெரியும். அதையும் அவன் சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணுவான். மாயவள் நஞ்சு ஊன் பாவித்து. மாயவள், மாயமாக வந்தவள் யாரு? பூதனை. வேறு உருவத்தில் வந்தாள் இல்லையா, அவ மார்புல நஞ்சை தடவிட்டு வந்தான். அந்த நஞ்ச ஊன் 3 சுழியின், ஊன் 3 சுழியின் போட்டா அது உணவுன்னு அர்த்தம். ஊன் 2 சுழியின் வந்ததுன்னா அது மசில் அப்படின்னு அர்த்தம். இது தசை, அதாவது மாமிசம்னு அர்த்தம். சோ ஊனுணவு அப்படின்னு சொன்னா 2 சுழினா தான் போடணும். அப்ப அது நான்வெஜ் ஃபுட் அப்படின்னு அர்த்தமாகும். வெறும் ஊன் 3 சுழியின் போட்டா அது உணவு, அவ்வளவுதான். அது உணவு, ஃபுட், அவ்வளவுதான். அந்த ஃபுட்டுல நீங்க வெஜ் நான்வெஜ்ன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஸோ இங்க ஊன் பாவித்துனா உணவாக பாவித்து. எதை உணவாக பாவித்தான்? மாயவள் நஞ்சை பூசி கொண்டு வந்தால் அவனுக்கு அது நஞ்சாக இல்லை, அதையே உணவாக பாவித்தவன். வார்த்தையை பாருங்க. மகாபலி சக்கரவர்த்திட்ட தன்னை மாணவனாக பாவித்து மண்ணை பெற்றான். மாயவளாக வந்த பூதனையிடம் தன்னை ஒரு குழந்தையாக பாவித்து அந்த குழந்தையை பால் அருந்தக்கூடிய அந்த பாலை இவன் நஞ்சா கொடுத்தா, ஆனா இவன் நஞ்ச பாலாவே பாவிச்சிருக்கான். நஞ்சை ஊன் பாவித்து, அப்படி பாவித்து அவன் சாப்பிட்டிருக்கான். அப்ப இறைவனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அறிந்தவனாக எல்லா விதங்களிலும் செயல்படுபவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவன் உண்டானது ஓர் உருவம் காண்பான். காண்பான் என்றால் காண்பான் வேண்டி. அப்படிப்பட்ட இறைவனுக்கு உண்டான ஓர் உருவம், திரும்ப ஓர்னு வருதா? ஏன்னா அவன் உருவம் வேற யாருக்கும் கிடையாது. ஓர் உருவம் வேண்டி, காண்பான் வேண்டி, காண வேண்டி. அப்படிப்பட்ட இறைவன். எப்படிப்பட்ட இறைவன்? நயந்தும் மிக சாதுரியமாகவும் தனது வேலைகளை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட இறைவனது உருவத்தை காண வேண்டி நம் கண் அவா. அதுதான் இந்த கண்ணினுடைய ஆசை. அவா என்றால் ஆசை. நல்லா கவனிங்க. முந்தின பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு என்ன கனெக்ஷன் இப்ப தெரியுதா? முந்தின பாட்டுல என்ன சொன்னாரு? புலன்கள் எல்லாத்தையும் கொண்டு ஓர் இடத்தே சினம் ஆழ்வித்து சேர்த்தேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சேர்க்கிறது தானே வைணவனுக்கு மாண்பு. அப்படி கேட்டார். இப்ப புலன்களுடைய ஒவ்வொன்றையா சொல்றாரு. இப்ப கண்ணுக்கு என்ன ஆசைன்னு சொல்றாரு பாருங்க. கண்ணு என்ன செய்யணும்? அவனது
உருவத்தை காண வேண்டி ஆவலோட காத்திருக்கிறது தானே கண்ணுக்கு வேலை. ஓர் உருவம் காண்பான் நம் கண் அவா. அவன் உருவத்தை காண வேண்டும் என்பதே நம் கண்களுக்கு ஆசையாக இருக்க வேண்டும். எதை பார்த்தா உன் கண்ணை நீ அதுக்கப்புறம் பார்வையே இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா கண் என்ன சொல்லணுமா, பெருமாளது திருவுருவத்தை பார்த்த பிறகு எனக்கு வேற எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லப்பா அப்படி சொல்லணுமா. அதுதான் கண்ணின் அவா, ஆசை. மற்ற ஒன்று கான் உரா, வேற எதையும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு, எதை பார்த்தா போதும். உண்டானது ஓர் உருவம் காண்பான் நம் கண் அவா, மற்ற ஒன்று கான் உரா, வேற ஒன்றையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சீர் பரவாது வாய்தான், அதாவது கண் அவனை பார்த்துருச்சு, பார்த்தவனே வாய் என்ன செய்யணும், அவன் புகழை பாடி பரவ வேண்டும். அதை செய்யாம வெறுமனை திங்கிறதுக்கா அந்த வாயி, அதான் அவர் கேட்கிறார். மத்த எல்லாத்தையும் பாக்குறதுக்காயா உனக்கு கண்ணு, மற்ற ஒன்று கான் உரா, அது சொல்லிட்டார். மற்றதை பாக்குறதுக்கெல்லாம் எனக்கு கண்ணுக்கு ஆசை இல்லை, பார்க்க கண்ணுல படும் மத்ததெல்லாம். நான் பாக்குறேனா, பார்க்க மாட்டேன், என் கண்ணுல படும். ஆனால் இறைவனது உருவத்தை காண வேண்டும் என்பதுதான் என் கண்களுக்கு ஆசை அப்படின்னு சொன்னவரு வாய என்ன சொல்றாரு, அவனது சீர் பரவாது, பரவாது என்றால் பரவுதல் என்றால் அதை பரப்புதல், பாடுதல் இந்த இடத்துல பொருள். பரவாது, அவன் புகழை பாடாது, உன்ன வெறுமனை திங்கிறதுக்காக இந்த வாய் அப்படி இருந்தா வாய்தான் உருமோ ஒன்று, அப்படிப்பட்ட வாய் தான் இருக்குமா, நல்லா இருக்குமா அது அப்படின்னு கேக்குறாரு. அவன் புகழை பாடாம வெறும் திங்கிறதுக்கு இருக்கிற வாய் வாயா இருக்குமா ஐயா, அப்படி ஒரு கேள்வி. அதுதான் இங்க அவர் கேட்கிறார். அப்ப கண்கள் அவன் உருவை காண வேண்டும், வாய் அவன் புகழை பாட வேண்டும். மற்றவற்றை செய்து பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. வெறுமனை திங்கிறதுக்கா வாய் உனக்கு கொடுத்தான் இறைவன், அவன் புகழை பாடுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்றது. இதுதான் அந்த பக்தனுக்கு, பக்தனின் இயல்பு. அடுத்தது சொல்றாரு, இப்ப அவரு பெருமாளை ரொம்ப நெருங்கிட்டார், ரொம்ப அழகா கூப்பிடுறாரு பாருங்க. செங்கன்மால் மிஸ்டர் பெருமாள், யான் உரைப்பது ஒன்று உண்டு, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல உரைப்பதுன்னா விண்ணப்பம் செய்வதுன்னு அர்த்தம். ஐ ஹாவ் எ ரிக்வெஸ்ட், அதான் இங்க பொருள். நம்ம உரைப்பதுன்னு உடனே அட்வைஸ் பண்றதுங்கிற மோடுக்கு போக கூடாது. யான் உரைப்பது என்றால் ஐயா நான் ஒரு விஷயம் சொல்லலாமா அப்படி கேட்கிறோம் இல்லையா, அந்த பணிவோட தான் ஆழ்வார் பெருமாள்கிட்ட சொல்றாரு. செங்கன்மாலே, எனக்கு சொல்றதுக்கு ஒன்று உண்டு. எனக்கு அது ஒன்று உண்டுன்னு சொல்றதுல என்ன ஒரு நுணுக்கம் இருக்கு, யான் உரைப்பது ஒன்று உண்டு, நான் சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு எல்லாம் தெரியும், ஆனா நான் சொல்றதுக்கு ஒண்ணு இருக்கு, அதை நான் சொல்லணும், அவ்வளவுதான் என் ஆசை. என்ன அப்படி என்ன சொல்ல போற, உன் அடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்தி நீ, நீ எப்படி இருக்க, உனது அடியார்களுக்கு இன்னும் என்னென்ன செய்யலாம், அவங்களுக்கு இன்னும் என்ன நல்லா செய்யலாம், இன்னும் அவங்களை எப்படி நல்லா கவனிக்கலாம், இன்னும் அவர்களுக்கு என்ன சிறப்பை கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு நீ இருக்க. உன் அடியாருக்கு என் செய்வன் என்றால் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்றே இருத்தி நீ அப்படின்னு என்ன அர்த்தம், எப்பவுமே அப்படி யோசிச்சுட்டே இருக்கானாம் பெருமாள், தன்னிடையவர்களுக்கு இன்னும் என்ன நல்லது செய்யலாம் அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கானாம் பெருமாள். அப்படி நீ இருக்க. பெருமாளை சொல்றாரு, இப்ப பெருமாள் ஒரு விஷயம் சொல்றேன், நீ என்னவோ பக்தனுக்கு இன்னும் என்ன செய்யலாம் இன்னும் என்ன செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டே இருக்க. அவர் அடுத்து சொல்றாரு, நீ அவர்க்கு வைகுந்தம் என்று அருளும் வான், வார்த்தையை பாருங்க, நீ அவங்களுக்கு என்ன கொடுக்கிற, வைகுந்தம் எனப்படும் வானுலகை கொடுக்கிறாய். பாருங்க, வைகுந்தத்தை கொடுக்கிறாய்ன்னு சொல்லல, வைகுந்தம் எனும் வான் என்ன பொருள் தெரியுமா, மேல சொர்க்கம்னு ஒண்ணு வச்சிருக்க, அதுக்கு மேல ஒண்ணு வச்சிருக்க, அத மாதிரி வானத்துல இல்லாம ஒரு உலகம், அதுல இல்லாம வைகுந்தம்னு ஒண்ணு வச்சிருக்கியாமே, அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. வைகுந்தம் எனும் வான், வைகுந்தம்னு ஒரு இடத்த என்னமோ கொடுக்குறேன்னு சொல்ற அவங்களுக்கு இல்லையா, நீ அவருக்கு வைகுந்தம் எனும் என்று அருளும் வான், அவர்களுக்கு அந்த இடத்த கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க.
எல்லாம் அவங்களுக்கு இன்னும் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு பார்த்து பூமியில நல்லா கொண்டாடி வச்ச அவங்கள அடுத்து அவங்களுக்கு வந்து வைகுந்தம் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கலான்னு வேற பாத்துக்கிட்டு இருக்க போல. நின் புகழில் வைகும் தம் சிந்தையிலும் மற்ற இனிதோ. அடியார் என்ன சொல்றானா, உனது புகழில் வைகும், வைகும் என்றால் அப்படியே அதுக்குள்ள மூழ்கி இருத்தல். உனது புகழை பாடி அதிலேயே மூழ்கி இருத்தல். தம் சிந்தையிலும், எதில் மூழ்கி இருக்கிறான்? தம் சிந்தையிலும் வைகும். உனது புகழில், உனது புகழை தனது சிந்தையில் நிரப்பிக்கொண்டு அதிலேயே மூழ்கி இருப்பதை விட மற்ற இனிதோ. நீ சொல்றியப்பா வைகுண்டம்னு ஒண்ணு, அது இதை விட ரொம்ப பெருசா என்ன கேள்வி? இனிதோ, மற்ற இனிதோ. எப்பேற்பட்ட பக்தி பாருங்க. எல்லாரும் என்னைய திருவடியில சேர்த்துக்கோ, என்னைய பூமியில கஷ்டமா இருக்கு, பூமியில ரொம்ப சிரமமா இருக்கு, எனக்கு வந்து அங்க இடம் கொடு, உன்னுடைய பிறவியே இல்லாத உன்னுடைய வைகுண்டத்தில் எனக்கு இடம் கொடுன்னு சொன்னா ஒரு நல்ல பக்தன் எப்படி கேட்பான்? தனது சிந்தை முழுவதும் இறைவனை நிரப்பிக்கொண்டு அந்த இறை அனுபவத்திலேயே தன்னை ஆழப்படுத்தி கொண்டு அதிலேயே நிலைத்திருக்கும் மகிழ்ச்சியை தாண்டி பெருமாளே கொடுக்கக்கூடிய வைகுண்டம்ங்கிறத கூட கண்டுக்க மாட்டாங்களாம். அதான் அவர் கேட்கிறாரு, மற்ற இனிதோ, இதை விட அது ரொம்ப நல்லா இருக்குமான்னு. நம்ம பார்த்தோம் இல்லையா அனுமத் பக்தின்னு, அந்த அனுமத் பக்தி தான் இது. அனுமன் கேட்கிறான், என் கூட நீ வந்துறியா, நான் அவதாரம்லாம் முடிஞ்சது, அப்ஜெக்டிவ் அட்டைன்டு, இது டார்கெட் வந்து கம்ப்ளீட்டடு, நம்ம இனிமே ப்ராஜெக்டை கலைச்சிட்டு அடுத்த ப்ராஜெக்டுக்கு போக வேண்டியதான். ஸோ நம்ம ஹெட் குவார்டர்ஸ் வைகுண்டத்துக்கு போயிடலாம், வா உனக்கும் கூட்டு போறேங்கிறாரு. இப்போ அனுமன் கேட்கிறாரு, அங்க நீ என்னவா இருப்ப? நான் அங்க பரம் என்னும் வடிவத்தில் ஜோதி ரூபத்தில் யோகியர் வணங்கும். ப்ளீஸ் ஸ்டாப். அங்க நீ ராமனா இருப்பியா? இல்ல. சீதையா இருப்பாளா இவ? இல்ல, இவ ஸ்ரீதேவியா தான் இருப்பா. அப்ப நான் அங்க வரமாட்டேன். என்ன இப்படி சொல்லிட்டேன்? ஆமா, எனக்கு சீதாராமனாக உன்னைய பார்த்து வணங்கியே பழகி போச்சு, அதுலதான் எனக்கு மகிழ்ச்சி. அங்கே வந்து சும்மா உன்னைய யோகி வடிவுல வணங்கணும், இந்த வடிவுல வணங்கணுங்கிறதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுப்பா. நீ எனக்கு வைகுண்டமே தர வேண்டாம். பூமியில எங்கெல்லாம் ராமநாமம் சொல்றாங்களோ அங்கெல்லாம் நான் போகணும், அதுக்கு மட்டும் எனக்கு ஒரு லைசன்ஸை கொடு. நான் பாட்ட இங்கேயே இருந்துட்டு போறேன். நான் உண்டு, ராம நாமம் உண்டு. உன்னை ராமனா நினைச்சுக்கலாம்ல? இல்லப்பா, நீ எப்படி நினைச்சாலும் நான் வருவேன், நீ என்னவா நினைச்சாலும் நான் உனக்கு அதுவாகவே காட்சி தருவேன். அப்புறம் என்ன, எனக்கு ராவணா நினைக்கதான் பிடிச்சிருக்கு, நான் அப்படியே இருந்துக்கிறேன், நீ நாராயணன் ஆயிரு, வாமனன் ஆயிரு, எதுவா வேணாலும் போ அப்படின்னு அனுப்பி விட்டாரு அனுமன். அனுமனுடைய பக்திக்கு உதாரணமா சொல்றது. அவன் உறுதியா இருக்கான், பக்தன் உறுதியா இருக்கான், அதுதான் இங்க சொல்லப்படுவது. செங்கன்மா, அதனாலதான் அவர் தைரியமா ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. எப்பா, நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், நீ என்னவோ பக்தனுக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்படுற, நம்ம வைகுண்டம்னு ஒரு இடத்துல சீட்டு வேற ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி பெருமையா சொல்லிட்டு இருக்க. நான் கேக்குறேன், உனது புகழில் நிரம்பி இருந்து உனது புகழையே மனம் முழுவதும் சிந்தித்து அதிலேயே லயித்து கிடப்பதை விடவுமா உன் வைகுந்தம் ரொம்ப நல்லா இருந்துரும்? அப்படி கேக்குறான். பெருமாளே கன்ஃபியூஷன் ஆயிருப்பாரு, நம்ம பேரு நம்மளை விட ரொம்ப நல்லா இருக்குமோ? பெருமாளுக்கே அப்படி ஒரு டவுட் வந்திருக்கும். ரொம்ப சுவாரஸ்யமான பாட்டு. வைகுந்தம் என்று அருளும் வான், வைகுந்தத்தையே ஒருபடி கீழறக்கி வைக்கிறாரு. இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன், தொண்டரடி பொடியாழ்வார் சொன்னது. எவ்வளவு தைரியமா சொல்றாங்க அவங்க. உனது பேரை சொல்லிட்டு இருந்தா போதியா, எனக்கு எதுக்கியா இதெல்லாம்? ரொம்ப சுவாரஸ்யமா நல்ல பாட்டு. அடுத்த பாட்டுல சொல்றாரு, ஆண் ஈன்ற கன்று உயர தாம் எரிந்து. ஆண் ஈன்ற, ஆண் என்றால் பசு, பசு ஈன்ற ஒரு கன்று வடிவில் வந்த வத்சாசுரன் கிருஷ்ணரை வந்து கொல்றதுக்கு வரான். கிருஷ்ணர் இவன் அசுரன் தான் கன்று வடிவில் வந்திருக்கான்னு தெரிந்து கொண்டு கன்றின் பின்னங்காலை பிடித்து இப்படி சுழட்டி தலைக்கு மேல தூக்கி சுழட்டி வீசி எறிகிறாரு. அவன் ரொம்ப தூரம் போய் அங்க இருக்கிற ஒரு விழா மரத்து மேல மோதி விளாமரமும் முறிந்து விழுகிறது, இந்த கன்றும் இறந்து விழுகிறது. விளாமரத்துல இருக்கிற காய்கள்லாம் அப்படியே கொட்டுது. அந்த விளாமரம் யாருன்னா இன்னொரு அசுரன், கபித்தாசுரன் நினைக்கிறேன் அவன் பேரு. ரெண்டு பேரும் ஜோடியா வராங்க. ஒருத்தன் சொல்றான், நான் கண்ணுக்குட்டி வடிவில் அவனை அட்டாக் பண்றேன், அவன் ஒருவேளை எங்கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த டைரக்ஷன்ல ஓடி வந்தானா நீ இந்த மரமா இருந்து அவன் மேல விழுந்து அவனை க்ளோஸ் பண்ணிருன்னு பிளான் பண்ணியிருக்காங்க.
நம்மாலும் ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கிறார். அந்த கன்றுக்குட்டியை பிடித்து தூக்கி தலைக்கு மேலாக சுழற்றி அதே அந்த மரமா நிக்கிறான் இல்லையா அசுரன், அவன் மேல அடிச்சு 2யும் காலி பண்றாரு. அததான் இங்க பாடுறாரு. ஆண் ஈன்ற கன்று உயரத்தாம் எரிந்து காய் உதிர்த்தார். அந்த விளாமரத்தினுடைய காய்களை உதிர்த்தவர். அவருடைய தாழ் பணிந்தோம். அவர் திருவடிகளை பணிந்து வணங்குகிறோம். அப்படி வணங்கினால் என்ன நடக்கும்? ஒருங்கிற்று வானோ மறிகடலோ மாருதமோ தீயகமோ காணோ. எது ஒருங்கிற்று? வன்துயரை. அந்த வார்த்தையை பாருங்க. வன்துயரை மருங்கு கண்டிலோம். ஆண் ஈன்ற கன்று உயர தாம் எறிந்து காய் உதிர்ந்தார் தாழ் பணிந்தோம். அவர் திருவடிகளை வணங்கினோம். வன்துயரை மருங்கு கண்டிலம். கண்டிலம் பார்த்ததில்லை. வன் துயர் எங்களுக்கு மிகவும் கடும் துயரத்தை தரக்கூடிய எதையுமே அதற்கப்புறம் நாங்க பார்க்கவே இல்லை. அவன் தாழ் பணிந்தவுடனே. மருங்கு என்றால் மறுபடின்னு அர்த்தம். மருங்கு கண்டிலம். நாங்க அதுக்கப்புறம் அதை பார்த்ததே இல்லை. எங்க போயிருச்சு அது? வானோ ஒருங்கிற்று. ஒருங்கிற்றுன்னா போய் ஒளிஞ்சுகிட்டது, தப்பிச்சு ஓடி ஒளிஞ்சிருக்கு. எது? வன் துயர். ஏன்னா மருங்கு கண்டிலம் திரும்ப நாங்க பார்க்கவே இல்லை. அவன் திருவடிகளை வணங்கின உடனே எங்க வினைகள் எதையுமே எங்களால பார்க்க முடியலப்பா. கண்ணுலயே படல. ஒருங்கிற்று, எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிருச்சு. எங்க போய் ஒளிஞ்சது? வானோ மறிகடலோ மாருதமோ, வானத்துக்குள்ள போய் ஒளிஞ்சதா? இல்ல மறிகடல் அலை ஒலி எழுப்பி கொண்டிருக்கும் கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சதா? மாருதமோ வீசும் காற்றில் போய் ஒளிந்து கொண்டதா? தீயகமோ நெருப்புக்குள் போய் ஒளிந்து கொண்டதா? காணோ காட்டுக்குள்ள போய் ஒளிந்து கொண்டதா? ஆல் பாவம். ஐயோ ஐயோ ரொம்ப பாவம்ப்பா இந்த வினைகள் எல்லாம். பாவங்கள் மேலேயே பாவப்படுறார். ஐயோ ரொம்ப பாவம். நம்ம அப்படி சொல்லல. அந்த அந்த இச்சிங்கிற எக்ஸ்பிரஷன் தான் ஆல் அப்படின்னு போடுறது. ஆல் பாவம். பாவம் பாவங்கள் மேலேயே பாவப்படுறாரு. பாவம்பா, என்னைய கொல்ல வந்தான்பா, போலீஸ் துரத்துறதுல ஓடிக்கிட்டே இருக்கான், பாவமா இருக்கு, ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறான், எங்க போனாலும் போலீஸ் துரத்துறாங்க, அந்த மாதிரி பரிதாபப்படுறாரு. யாருங்க அவ்வளவு பரிதாபப்படுறீங்க? என்னை கொல்ல வந்தவன் தான், என்னை கொல்லலான்னு தான் வந்தான். ஆனா பாருங்க போலீஸ் அதை கண்டுபிடிச்சு அவனை துரத்திட்டு இருக்காங்க. பாவம், வேலைக்கு சாப்பிட முடியல, ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கான் அவன். அப்படி வருத்தப்படுறாரு. ஆண் ஈன்ற கன்று உயர தாம் எறிந்து காய் உதிர்த்தார். அப்ப இந்த இடத்துல இறைவனை வணங்குகிறவர்களுக்கு இறைவன் அருளுகிற போது என்ன நடக்கிறது என்றால், அவர்களது வன் துயர், அவர்களது கர்ம வினையால் அவர்களுக்கு நிகழவிருக்கிற துயரங்கள் எல்லாம் மறைந்து விடுகின்றன. ஏதோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்குது. அது கவிதைக்காக அப்படி சொல்றாரு. வானத்துல ஒளிஞ்சதா, எங்க போய் இருந்தது, எங்க போய் ஒளிஞ்சதுன்னு தெரியலையே, அந்த மாதிரி அதை சொல்றாரு. அப்போ வினைகள் தீருகின்றனன்னு சொல்றாரு. அப்போ இந்த வினைகளை தீர்க்கும் இறைவனை சொல்லும் போது கன்றை விளாமரத்தின் மீது எரிந்து கொன்ற காட்சியை ஏன் கொண்டு வரார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த கன்று இப்போ அவங்களை அடிக்க வருது இல்லையா? கன்று தானே அவரை அட்டாக் பண்ண வருது. அப்ப இந்த பிறவியில் எனக்கான வினைகள், போன பிறவியில நான் செய்த பாவத்தின் பலனையும் நற்பலன்களையும் இந்த பிறவில நான் அனுபவிக்கணும். அப்ப இந்த பிறவில நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே பழைய கணக்கு என்னை துரத்தி வருது. அப்ப இந்த பிறவில நான் செஞ்சுட்டு இருந்ததெல்லாம் என்ன ஆகும்? அதெல்லாம் ஃபியூச்சருக்காக ஒரு இடத்துல சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். அதுதான் தள்ளி இருக்கிற விளாமரம். விளாமரத்தின் காயை உதிர்த்தான். விளாமரம் கனியாக மாறி இருந்தால் அந்த கனி இன்னும் பல மரங்களை உற்பத்தி செய்திருக்கும். அந்த கனி மேலும் மேலும் பழங்களை உற்பத்தி செய்திருக்கும். அந்த பழங்கள் திரும்ப மரமாக வளர்ந்திருக்கும். அதுதான் உங்க வினை பயன் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே செல்லும் விதம். பெருமாள் இந்த பிறவில அவன் தாழ் பணிந்தேன், இந்த பிறவில வணங்கினேன். அப்ப இந்த பிறவில எனக்கு இருக்கிற பாவங்களை மட்டும் பெருமாள் அழிக்கவில்லை. இந்த பிறவியில் நான் அவனை வணங்குவதற்காக இனி வரும் பிறவிகளிலும் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் இனி வரும் பிறவிகளில் நான் அனுபவிக்க வேண்டிய வினை பயன்களையும் இல்லாமல் ஆக்கினான். பிறவியின் துயரையும் நீக்கி
இனி வரவிருக்கும் பிறவிகளின் துயரையும் நீக்குவான். அத சொல்றதுக்கு தான் ஆண் ஈன்ற கன்று. அது ஏன் ஆண் ஈன்ற கன்று? கன்று வந்து நமக்கு தெரியாதா சார்? பசு போட்ட கண்ணுக்குட்டி. யோ, கண்ணுக்குட்டினாலே பசு போட்டதுதான் எனக்கு தெரியாதா? அப்படித்தானே பேசுவோம் சார். ஒரு பாம்பு போட்ட முட்டையில இருந்து வந்த பாம்பு குட்டி, அப்புறம் பாம்பு போட்ட முட்டையில இருந்து கோழி குஞ்சா வரும். இப்ப அந்த கேள்வியில ஒரு ஒரு சின்ன ஒரு அபத்தம் இருக்கு இல்லையா? அப்ப இங்க ஏன் ஆணீன்ற கன்றுன்னு சொன்னாரு? கன்று என்பதே பசுவின் குட்டியை குறிக்கும். இப்ப ஆணீன்ற கன்றுன்னா என்ன? பசு என சொல்லப்படுவது எது? நமது பிறவி. பதி பசு பாசம், அப்படித்தானே சைவ சித்தாந்தம் சொல்லுது. எதை பசு என சொல்லுகிறது? இந்த ஜீவாத்மாவின் பிறவியைத்தான் பசு என்று சொல்லுகிறது. பதி என்பவன் தலைவன், இறைவன். பாசம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலக இன்பங்கள், புலனின்பங்கள் ஆகியவை. அப்ப அதை எவ்வளவு அழகா உள்ள கொண்டு வந்து கரெக்டா வச்சிருக்காரு பாருங்க. ஆண்கின்ற கன்று. இந்த பிறவியில் இந்த பசு உருவாக்கிய வினை பயன்கள், இந்த பசுவிடமிருந்து பிறந்த வினை பயன்தான் கன்று. அந்த கன்று தான் ஒரு அசுரனாக, அதாவது கொடும் வினையாக திரிகிறது. அந்த வினையை இறைவன் மாய்ப்பான். எப்படி மாய்ப்பான்? இனி வருங்காலங்களில் உங்களுக்கு வரவிருக்கிற வினைகளையும் சேர்த்தே அவன் அழிப்பான். அப்படிப்பட்ட தெய்வத்தின் தாழ் பணிந்தோம். ஆகவேதான் வன் துயரை மருங்கு கண்டிலம். கண் காணவில்லை, நாங்க பார்க்கவில்லை, கண்டிலம் அப்படின்னு அவர் சொன்ன பாட்டு. ரொம்ப ரொம்ப நுணுக்கமா எழுதப்பட்ட பாட்டு நம்மளுடைய இந்த பாடல். ஆண் ஈன்ற கன்றுன்னு ஒரு சொல்ல போடும்போதே அப்படி கொஞ்சம் கவனிக்க வைக்கிறது. அடுத்த பாட்டுல அப்போ இறைவனை வணங்கும் போது துயர் தீர்கிறது, அதெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்த பாட்டு நான் கொண்டு கூட்டிய வாசிக்கிறேன். வரவு மனக்கவலை தீர்ப்பார். வரவு மனக்கவலை தீர்ப்பார் என்றால் தனது வரவால் மனக்கவலையை தீர்ப்பார் அப்படின்னு பொருள் எடுக்கணும். இந்த வரவுங்கிறது வந்து ஆள் என்கிற வேற்றுமை உருபு மறைந்து வருகிறது. ஆள் என்றால் என்ன? மூன்றாம் வேற்றுமை உருபு. நீங்க நம்மள நிறைய பேர் வந்து நம்ம ஆச்சாரியார்கிட்ட படிக்கிறவங்க, ஆச்சாரியார்கிட்ட வந்து வேற்றுமை உருபு வழியாக நாராயணனை எப்படி தெய்வம்னு நம்ம பரதெய்வம் என்று பார்க்க முடியும்னு கேட்டு அவ்வளவு அருமையா விளக்கம் சொல்லுவார். உங்களுக்கும் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் இந்த வகுப்புல. தமிழினுடைய எல்லா வேற்றுமை உறுப்புகளாலும் இறைவனை குறிப்பிட்டு சொல்லக்கூடியதை வந்து சொல்லியிருக்காங்க. இறைவனே, ஒருவனே என்று ஏகாரம் போட்டீங்கன்னா 7ஆம் வேற்றுமை உறுப்பு நினைக்கிறேன். அது ஆள் என்றால் அவனால் தான் முடியும். ஆள் என்றால் அவனால் அப்படின்னு அர்த்தம். அவனால், அதுவால், அவளால், அவரால், அப்படி ஆள்னா அவர் தான் செய்ய முடியும்னு அர்த்தம். அப்ப அவர் வரவால், அவருடைய வருகையால் மட்டுமே நிகழக்கூடியதுன்னு அர்த்தம். அதான் 3ஆம் வேற்றுமை உறுப்பு. அந்த ஆள் என்பது உள்ள மறைந்து தொக்கி நிற்கிறதுன்னு சொல்லுவாங்க. தொக்கி நிற்கிறது என்றால் அதுதான் பொருள். அது அந்த வரவுக்குள்ளேயே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கியா, நீ வேணுங்கும் போது இப்படி இந்த தீப்பெட்டிக்கு வந்து அந்த தீக்குச்சி அந்த பெட்டிக்குள்ளேயே அப்படி வச்சிருக்கோம்ல, அந்த பெட்டி வந்து அந்த கவருக்குள்ள ஒளிஞ்சு இருக்குல்ல, அத மாதிரி இந்த ஆள் அந்த வரவுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கு. நீங்க எடுக்கும்போது வரவு ஆள் அப்படின்னு அப்படி எடுத்துக்கணும், ஓபன் பண்ணிக்கணும். அப்பதான் தீ பிடிக்கும். வரவால் மனக்கவலை தீர்ப்பார். அப்ப மனதிற்குள் அவர் வந்து விட்டால் நம் மனதின் கவலைகளை தீர்த்து விடுவார். யார் அவர்? மருங்கு ஓதம் மோதும் மணினாக அணையார். மருங்கு என்றால் கரைன்னு ஒரு பொருள் இருக்கு. ஓதம் என்றால் அலை. கரைகளில் அலை வந்து மோதக்கூடிய கடல், அதுதான் மருங்கு ஓதம் மோதும் கடலில் மணினாக அணையார். மணிபோல் ஒளி வீசும் கண்களை உடைய நாகம். அந்த நாகத்தை அணை, அணைனா படுக்கைன்னு அர்த்தம். மணி நாக அணையார். ஒளி வீசும் மணி போன்ற கண்களை உடைய நாகத்தை படுக்கையாக கொண்டவர் எங்க இருக்கிறார்? மருங்கு ஓதம் மோதும் பார்க்கடலில் இருக்கிறார். அவர் மருங்கே வர அரியர் ஏலும்.
பாருங்க, மருங்கு என்றால் மேல பதில நெருக்கமாகன்னு ஒரு பொருள் இருக்கு, கரைன்னு ஒரு பொருள் இருக்கு, நெருக்கமாகங்கிற ஒரு பொருள் இருக்கு. அவரை நெருங்கி வருவதற்கு அரியர் என்றாலும், ஏலும் என்றால் என்றாலும்னு பொருள். மருங்கே வர அரியரேலும், நெருங்கி வருவதற்கு ரொம்ப அரியவர், அவரை நெருங்கவே முடியாது. யார? மருங்கு ஓதம் மோதும் மணினாக அணையில் பள்ளி கொண்டிருப்பவரை நெருங்கி வருவதற்கு மிக மிக அரிது, அவரை நெருங்கவே முடியாது, அவர் அப்படிதான் இருப்பார். அவரை என்னப்பா எப்படி சொல்லிட்ட, ரொம்ப அவரு இறைவன் அருள்வார் விருள்வார்னு சொன்ன, இப்ப திடீர்னு அவரை நெருங்குறதே ரொம்ப கஷ்டம் சொல்லிட்ட. எமக்கு அவரை உள்ளால் ஒருங்கே எப்பொழுதும் காணலாம். எனக்கு அப்படி இல்லப்பா, பாரு நீங்க எல்லாம் அவரை நெருங்குறது கஷ்டம், அவர் ரொம்ப கஷ்டம், அவர் பக்கத்திலே போக முடியாது, அப்பாயின்மெண்டே கிடையாது உங்களுக்கு எல்லாம். எனக்கு அப்படிலாம் கிடையாது. எமக்கு அவரை உள்ளால் ஒருங்கே எப்பொழுதும் காணலாம். இது எதை குறிக்கிறது? நமக்கே தெரியும். உள்ளால் எப்பொழுதும், எனக்கு உள்ளே ஆழ்ந்து, உள்ளே ஆழ்வதால், எனக்குள்ளே நான் ஆழ்வதால் எப்ப வேணாலும் அவரை நான் பார்க்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்பொழுதும் இங்கதான் இருக்காரு, அப்பதானே எப்ப வேணாலும் பார்க்கலாம். அப்படி சொல்லும் போது அவர் இறைவனை என்னவாக பார்க்கிறார்? அந்தர்யாமியாக பார்க்கிறார். அப்ப மருங்கு ஓதம் மோதும் மணினாக அணையார் யாரு? வியூகம்ங்கிற வடிவில படுத்திருக்கிறவன். 5 நிலைகள் இருக்கு இல்லையா? அப்ப 5 நிலைகள்ல வியூக நிலையில இருக்கிறவன் தான் நாராயண ரூபம், விஷ்ணு. ஏன் மகாவிஷ்ணுவாக பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார். அந்த நிலையில் தான் அவர் இந்த உலகை படைத்து காத்து எல்லா வேலைகளையும் செய்கிறார். அப்படி படுத்திருக்கும் மகாவிஷ்ணுவின் வயிற்றில் இருந்துதான் பிரம்மன் இந்த உலகை படைக்கிறார். அப்ப இந்த உலகை படைத்து காத்து எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய அந்த இறைவனை நீங்க போய் பார்க்கறது கஷ்டம், அந்த இறைவனை உங்களால நெருங்கவே முடியாது. என்னையா இப்படி சொல்லிட்ட, இறைவனை நெருங்க முடியாதுன்னு நாங்க எதுக்கு வணங்கணும்? அப்படி கிடையாது தம்பி, எனக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கேன். அது என்னது? என் மனசுக்குள்ள அவன் அந்தரியாமையா இருக்கான். எப்பவும் நான் என் மனசுக்குள்ள ஆழ்ந்து போறேனோ அப்ப அவனை எப்ப வேணாலும் நான் பார்த்துருவேன். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. வியூகமாகி அந்த பிரம்மாண்ட வடிவத்துல அவனை நீ பார்க்கணும்னு நினைச்சனா அது கஷ்டம். ஏன்னா பார்க்கறதில் பள்ளி கொண்டிருக்கிற வடிவம் பிரம்மாண்ட வடிவம். மருங்கு ஓதம் ஓதும் மணினாக அணையில் பள்ளி கொண்டிருப்பவர் உலக இயக்கங்கள் அனைத்தையும் நடத்தி கொண்டிருப்பவர். அந்த இடத்துல அவரை போய் பார்க்கறது கஷ்டம். ஆனால் அவரை நெருங்கவே முடியாதுன்னா கூட மனசுக்குள்ள அவர் இருக்காருயா. அப்படியே மனசுக்குள்ள இருக்கிற அவரை நான் நெருங்கி போனேன்னா அவனை நான் எப்ப வேணாலும் பார்க்கலாம். ஹி இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். இதுதான் அந்த இடம். எப்பொழுதும் உள்ளால் அவர். ஆகவே எனக்கு அவர் வந்துட்டாரா என்ன அர்த்தம்? என் மனதிற்குள், இங்க சொல்றாரு இல்லையா, உள்ளால் ஒருங்கே காணலாம்னு சொன்னார்ல, எப்பொழுதும் காணலாம்னு வேற சொல்லியிருக்காரு. அப்படி என் மனதுக்குள்ள அப்படி அவன் வந்துட்டான்னா எனக்கு மனக்கவலை தீர்ந்து விடும், அவன் மனக்கவலை தீர்ப்பான். அப்ப பக்தனுக்கு அவர் சொல்றது அதுதான். பக்தன் ஆகிய நீ இறைவனுடைய பிரம்மாண்டத்தை நினைச்சுக்கிட்டு அந்த பிரம்மாண்டத்தை நோக்கி போனோம் நீ நினைச்சுக்கிட்டு இருந்தனா கஷ்டம் பாது. மருங்கே வர அரியரேலும், அவரை நெருங்கிறதே கஷ்டம். அப்ப நீ என்ன செய்யணும்? தியானத்தில் ஆழ்ந்து உன் மனதிற்குள் சென்று உன் மனதிற்குள் அவன் உறைந்திருப்பதை உணர்ந்து அவனை நீ வணங்கும் போது அவன் உன்னை விட்டு நீங்கவே மாட்டான், எப்பொழுதும் உனக்குள் இருப்பான். அதான் தெளிவா சொல்றாரு. அவரை உள்ளால் ஒருங்கே எப்பொழுதும் காணலாம். எவ்வளவு தெளிவான ஸ்டேட்மெண்ட், எந்த விளக்கமும் தேவைப்படாத ஸ்டேட்மெண்ட். அவரை உள்ளால் எப்பொழுதும் எமக்கு காணலாம், எனக்கு பார்க்க முடியும். அப்படி அவரை பார்த்துட்டேன்னா அவர் மனக்கவலையை தீர்த்து வைப்பார். அவன் இருக்கிற இடத்துல மனதுல அவன் இருக்கான், அவன் இருக்கிற மனதுல கவலைக்கு ஏது இடம்? மனக்கவலைன்னு சொன்னோம், மனதுக்குள்ள அவன் பார்த்துட்டேன்னு சொல்றோம். அப்போ அவன் இருக்கிற இடம் தானே மனம். அவன் இருக்கும் இடத்துல கவலைக்கு எப்படி இடம் இருக்கும்? ஆகவேதான் அவர் வரவே மனக்கவலையை தீர்க்கும்னு சொல்றது. வரவால் மனக்கவலை தீர்ப்பாருன்னு சொன்ன இடம் அந்த நுட்பம் தான். நீ அவனை உன் மனசுல இன்னும் கவலை இருக்கா, அப்ப நீ இன்னும் மனசால இறைவனை பார்க்கலன்னு அர்த்தம். நீ அவனை சிலையா பார்த்துக்கிட்டு இருக்க, பிரம்மாண்டமா
அவனை பத்தின கதைகளை கேட்டு அந்த கற்பனையில அவனை நீ பார்த்துட்டு இருக்க. அவனை உன் மனசுக்குள்ள பாரு, உன் மனசுல கவலைக்கு இடமே கிடையாது. இதுதான் பக்தனுக்கு அவர் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட். அடுத்த பாட்டு வந்து ரொம்ப சுவாரஸ்யமான பாட்டு. இதுக்கு நானு என்ன அளவுல ஒரு பொருள் எடுத்து வச்சிருக்கேன். அதை தான் நான் எப்போதும் அதை சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இதற்கு மரபான வைணவ உரையாசிரியர்கள் சொல்லக்கூடிய பாட்டும் இருக்கு இல்லையா, பொருளும் இருக்கு இல்லையா, அதையும் சொல்லணும். மரபானவர்கள் என்ன சொல்லுகிறாங்க? ஒருவன் ஒரு ஆறு புகாறு உருமாறும். ஒருவன் யார்? அந்த ஒருவன் ஒருவனாகிய ஜீவாத்மா. ஒரு ஆறு புகாறு. ஒரு ஆறு, ஆறு என்றால் வழி அப்படின்னு பொருள். ஒரு வழி. அந்த வழியில ஒருத்தன் போக தேவையில்லாதபடி புகாவாறு. புகா ஆறு. ஒருவன் ஒரு ஆறு. ஒருத்தன் ஒரு ஆறு, ஒரு வழியில் புகா ஆறு, அவன் போக வேண்டிய அவசியம் இல்லாதபடி உருமாறும். அதனுடைய அந்த உரு மாறும் என்றால் அந்த வழி வேறொன்றாக மாறும். ஆயவர்தாம், சேயவர்தாம், தாயவர்தாம். அதாவது அன்று உலகம் தாயவர்தாம். இந்த உலகத்தை பிறப்பித்தவன். அதனாலதான் அன்று உலகம் தாயவர்தாம். அன்று உலகத்திற்கு தாயாக இருந்தவன் என்று பிரளய காலத்துல தாயவர்தாம். மாயவர்தாம், மாயங்களை செய்கிறவன் தான். காட்டும் வழி வரவுஆறு ஒன்று இல்லை. அப்படி மாயவர் உனக்கு ஒரு வழியை காட்டுகிறார். அந்த வழி எப்படி வந்ததுன்னு உனக்கு தெரியாது. இன்ன வழியாக வந்தது என்று தெரியாதுங்கிறாங்க உரையாசிரியர்கள். அதாவது மேல இருக்கிற பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு என்ன லிங்க்னு கேட்டீங்கன்னா, இவர் என்ன சொன்னாரு? இறைவனை வணங்கு, வணங்கின உடனே உனக்கு தீவினைகள் போயிடும் அப்படின்னு அதை சொன்னார். எப்படி போயிடும்? இப்பிறவியின் பேரும் தீர்ந்து வரும் பிறவிகளில் இருக்கக்கூடிய பாவங்களும் சேர்ந்தே போயிரும்னாரு. சரியா, அவரை எப்படி வணங்கலாம்? அவர் பெரிய பார்க்கடலில் பள்ளி உண்டு எப்பா, அந்த மாதிரி அவர் வணங்குறது கஷ்டம். அவர் பக்கத்திலே போக முடியாது. சரியா, எப்படி வணங்கலாம்? இப்ப எனக்கெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த வார்த்தையை போட்டிருக்காருல, எமக்குன்னு தானே சொல்றாரு. எனக்கெல்லாம் சும்மா மனசால தியானிச்சாலே போதும், டக்குன்னு எனக்குள்ள வந்துருவாரு. எனக்குள்ள தானே இருக்காரு. உள்ளே அவரை பார்த்துருவேன், உள்ளே அவரை பேசி எல்லாமே முடிவு பண்ணிடுவேன். இப்ப கேட்கிற பக்தன் கன்ஃபியூஷன் ஆயிரும். இப்ப பிரம்மாண்டத்தை வணங்குன்னு சொல்ற, பரம் என்கிற வைகுந்தத்தில் அவன் இருக்கிறானே, அங்க போய் அவன் திருவடிகளை சேருன்னு சொல்ற, அவனது அவதார மகிமைகளை பிரமாதமா பேசி கொண்டாடுற, அவனது வடிவமாகிய அர்ச்சை அதை கொண்டாடி கும்பிடுற, அவன் கண் அழகு, மூக்கழகு, கையழகுன்னு வர கும்பிடுற, எல்லாம் போக மனதுக்குள்ளேயும் தியானின்ற, எந்த வழியிலையா நான் அவனை கண்டுபிடிக்கிறது? நீயே எல்லாத்தையும் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க. நீ நான் எப்படி நம்மாழ்வார் ஒரு நல்ல வழியை கண்டுபிடிக்கிறது? நம்மால் ஒன்னும் தெளிவா சொல்றாரு நம்மாழ்வார், பாருப்பா, ஒருத்தனுக்கு இந்த வழியில தான் போகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஒருவன் ஒரு ஆறு புகா ஆறு உரு மாறும். ஒவ்வொருத்தனுக்கு அது மாறும். எல்லாரும் ஒரே மாதிரி கும்பிடணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஆழ்வார்கள் பாசுரங்கள் பாடி கும்பிட்டாங்க. ராஜகோபாலனுக்கு அந்த வழி கிடையாது. ராஜகோபாலனுக்கு என்ன வழி இருக்கு? வரவாறு ஒன்று இல்லை. அது என்ன வழிமுறை நான் கண்டுபிடிக்க முடியாது. அது மாயவர்தாம் காட்டும் வழி. ஆயவர்தாம், வார்த்தை கவனிங்க. ஆயவன்னா யாரு? மேய்ப்பவன், நம்மை மேய்ப்பவன். சேயவர், தொலைவிலிருந்து காட்டுபவன், தொலைவில் இருக்காங்க. பெருமாளே 7 லட்சணத்துக்கு பெருமாளே பக்கத்துல வந்து, பார்ப்பா நான் தான் பெருமாள் வந்திருக்கேன், என்னைய வந்து சேர்றதுக்கு நான் உனக்கு ஒரு வழி காட்டுறேன்னு காட்டுவாரா? தொலைவிலிருந்து காட்டுவாராம். சேயவர்தாம். ஆனா அவன் தான் என்னைய மேய்க்கிறான். ஆயவர்தாம், சேயவர்தாம். அதே நேரம் தள்ளி இருக்கிறதுனால என் மேல கோவப்பட்டோ, என் மேல பிரியம் குறைஞ்சவனோ கிடையாது. அன்று உலகம் தாயவர்தாம். இந்த உலகத்திற்கே தாய் போன்றவன். நானும் உலகத்துல ஒரு பார்ட்டு. என்னையும் அவன் தனது குழந்தையா நினைச்சுதான் இதை செய்யறான். அப்ப அவன் பக்கத்துல ஏன் வரல? ஏன் ஆழ்வார் மாதிரி எனக்கு அதை செய்யல?
அப்ப அதெல்லாம் நீ கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாத. அதெல்லாம் அவனுடைய மாயம். ஆயவர்தாம் சேயவர்தாம் அன்று உலகம் தாயவர்தாம் மாயவர்தாம் காட்டும் வழி. அவன் உனக்கு ஒரு வழி காட்டுவான். இத்தனை விதங்கள்ல இறைவன் இருக்கானே, அப்ரோச் இருக்கே, எந்த அப்ரோச்சை கையில் எடுக்கிறது நீ ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத. அவனே காட்டுவான். வரவாறு ஒன்று இல்லை. அந்த வழிமுறை நீ தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்காத. அப்படி நினைக்க முடியக்கூடிய வழி இல்லை. வாழ்வு இனிது ஆல் எல்லே. அவனே அந்த வழிமுறையும் காட்டுவான் என்பதால் உனக்கு வாழ்வு இனிது அப்படின்னு வைணவ உரையாசிரியர்கள் சொல்றாங்க. ஆனால் திருநெல்வேலி பக்கம் ஒரு வார்த்தை உண்டு. என் சின்ன வயசுல அது வசை சொல்லா கேட்டிருக்கேன். வசை சொல்லா ஒருத்தனை பத்தி சொல்லும்போது போக்காத்து பையன் திட்டுவார். எங்க ஊர்ல ஒரு கொத்தனார் இருந்தார். அவர் பேரு நல்ல பேரு, புனல் மாலை, நீர் மாலை, புனல் மாலைன்னு பேரு. அத புனமாலை புனமாலைம்பாங்க. புனமாலை கொத்தனார்னு ஒருத்தர் இருந்தார். இந்த புனமாலை கொத்தனாருக்கு ஒரு கையாள் ஒருத்தன் இருந்தான். இந்த கொத்தனாருக்கு கையாள். அவன் ஒரு கொஞ்சம் இந்த அந்த காலத்துல ஆர்டிசம்ங்கிறதுக்கு பேர்லாம் யாருக்கும் தெரியாது. அதனால அவன் அவன் கொஞ்சம் இதா இருப்பான். ஆர்டிசம் பாய் அவன். வேலையெல்லாம் மாங்குன்னு செய்வான். அவருக்கு ஒரு கால் வேற கொஞ்சம் லேசா அப்படி பிறண்ட மாதிரி இருக்கும். அதனால ஒரு லேசா இழுத்து இழுத்து தான் நடப்பாரு. அதனால சக்கட்டின்னே பேரு. அவர் ஒரிஜினல் பேர் சுப்பிரமணி. ஆனா எல்லாரும் சக்கட்டி சக்கட்டின்னு கூப்பிடுவாங்க. இந்த சக்கட்டி சுப்பிரமணிக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவார். எதையாவது வேடிக்கை பார்த்தாருன்னா அதுலயே நின்றுருவார். இவருக்கு இப்ப எதுக்கு வந்தோம், நெக்ஸ்ட் எங்க போகணும்னு மறந்துடும். அதனால குணமாலை கொத்தனார் இந்த சக்கட்டியை கையில வச்சுக்கிட்டு கண்ணு முன்னாடி அவரை வேலை செய்ய வச்சீங்கன்னா வேலை செய்வார். ஏன்னா இவர் எங்க ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறது தெரிஞ்சா நம்ம உன்னை என்ன சொன்னேன் அதை எடுத்துட்டு வந்தானே சொன்னேன் அப்படின்னு சொன்னா எடுத்துட்டு வந்துருவார். நீங்க உங்க கண் மறைவா கண்ணுல இருந்து தப்பி விட்டீங்கன்னா அவர் எங்க போய் நிக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. இதுதான் அந்த அந்த சுப்பிரமணிங்கிற சக்கட்டியினுடைய இயல்பு. திடீர்னு ஒரு நாளைக்கு இவர் வேலைக்கு வராரு. வேலைக்கு வரும்போது வேலைக்கான பொருட்கள் சேரல. வாடகைக்கு எடுக்கணும் அந்த பொருள்லாம். இந்த சல்லடை, மண்வெட்டி, அந்த சட்டி, அந்த பாண்டுன்னு சென்னையில சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் எங்க ஊர்ல சட்டின்னு சொல்லுவாங்க. இந்த சிமெண்ட் சட்டி இதெல்லாம் எதுவுமே பொருள் வரல. உடனே இவரு திரும்பி கூட வேலை பார்க்கறத கேட்கிறாரு, சூப்பர்வைசர்கிட்ட கேட்கிறாரு, ஏய் என்னையா யார்கிட்டயா சொல்லிவிட்ட, எதுவும் சாமான் எதுவுமே வரல? சக்கட்டிட்டு தான் சொல்லிவிட்டேன். அவன் ஒரு போக்காத்து பையன், அவங்கிட்டயா சொல்லுவேன்? எனக்கு இந்த வசவு புதுசா இருந்தது. போக்காத்து பையன் போக்காத்து பையன். பின்னால ஒரு இடத்துல புரியுது. போக்கு ஆறு. ஆறு போய்கிட்டே இருக்கும். போக்கு ஆறு. ஆறு போயிட்டே இருக்கும். திரும்பி வருமா? அது பாட்டு அது தான் போக்குல போயிட்டு இருக்கும். சக்கட்டி தாம்பாட்ட தான் போக்குல போயிட்டே இருப்பாரு. அவர் திரும்பி உங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாரு நினைக்காதீங்க. கிழக்க போ அப்படின்னா கிழக்க எது வரைக்கும் போகணும்னு கேட்க தெரியாது. சொன்னீங்களா போயிட்டே இருப்பாரு. இப்ப அவனை போய் பாரு, பார்த்துட்டு என்னன்னு பாரு அவனை. அவன் எத்தனை நாளைக்கு வேலைக்கு வரானா என்ன என்ன பார்த்துட்டு வா அப்படின்னா இவர் போய் பார்த்துட்டு போயிடுவார், வீட்டுக்கு போயிடுவார். பார்த்துட்டு திரும்பி வரணும்ல, ஐயா நான் அவனை பார்த்தேன், அவர் நாளைக்கு வேலைக்கு வருகிறார், இல்ல நாளைக்கு வரல, இந்த தகவலை சொல்லணும்ல, அப்படி சொல்லணும்னு சக்கட்டிக்கு தெரியாது. அவருடைய மனப்போக்கு அப்படி. ஆறு எப்படி போய்கொண்டே இருக்கிறதோ, எப்படி ஆறு திரும்பி வராதோ அதே மாதிரி போய்கிட்டே இருக்கிற ஆளு சக்கட்டி. அதான் போக்காத்து பையங்கிற சொல். எனக்கு அந்த சொல்லு ஸ்ட்ரைக் ஆன உடனே இந்த பாட்டு மேல அப்படி ஒரு கிரேஸ் ஆயிடுச்சு. ஒரு அப்படியே என்ன சொல்றது, பாவி எப்படி ஒரு சொல்லு இன்னும் எங்க ஊர்ல லைவா இருந்திருக்கு அப்படின்னு நம்ம அதை என்ன நினைச்சோம், கிராமத்து கொச்சை பாஷைன்னு நினைச்சோம். ஆனா அது இலக்கிய தரம் வாய்ந்த சொல்லு. போக்காறு. ஆறு போய்கிட்டே தான் இருக்கும். வரவாறு ஒன்று இல்லை. திரும்பி வர்ற ஆறுன்னு ஒண்ணு உண்டா? அதான் இல்லை. அதனாலதான் இந்த வாழ்வு இனிது. எப்பேற்பட்ட சொல்லு. அதனாலதான் அந்த வாழ்வு இனிது. நம்மாழ்வார் வாழ்க்கையை சொல்ற. நீ எதை நினைச்சு நீ கவலைப்படுற? இந்த உலகத்துல எவ்வளவு இனிமையானது தெரியுமா இந்த வாழ்க்கை? வாழ்க்கையின் இனிமையை குறித்து கேட்டீங்கன்னா, எதனால இந்த வாழ்க்கையினுடைய யுனிக்னஸ் என்ன? வாட் இஸ் சோ யூனிக் அபவுட் ஹியூமன் லைஃப்? நோ இன்சிடென்ட் வில் ரிப்பீட்.
எந்த விஷயமும் திரும்ப நடக்காது. அது திரும்ப நடக்காது இந்த சென்ஸ், நீங்க அதை ரிப்பீட் பண்ண முடியாது லைஃப்ல. நடந்தது நடந்ததுதான். ஏன்னா ஒரு ஆறு போனது போனதுதான். இல்லைங்க, தாமிரபரணி வந்து நைட்டு 10 மணிக்கு மேல ரிவர்ஸ்ல வருங்க, அப்படியே பாபநாசம் மலை மேல ஏறிடுங்க, அப்படியா சொல்லுவோம்? ஒரு நாள் நடக்க போறது இல்லை. தாமிரபரணி கரையிலேயே உட்கார்ந்து நதியையே பார்த்துட்டு இருந்த ஒரு ஆள் நம்மாழ்வார். அவர் தான் இந்த பாட்டை எழுதியிருக்கிறார். இந்த பாட்டுல இருக்கிறது தாமிரபரணி கொடுத்த ஞானம். வரவு ஆறு ஒன்று இல்லை, திரும்பி வர்ற ஆறுன்னு ஒண்ணு உண்டா? கிடையாது. அதுதான் ஏன் வாழ்வோம். ஒரு முறை நடந்தா நடந்ததுதான். வாழ்க்கையில எதையும் நீ மாத்த முடியாது. திரும்ப ரிவர்ஸ்ல போய் நீ ஒரு வாழ்க்கையை நீ வாழ முடியாது. ரிவர்ஸ்ல போய் எதையும் மாத்த முடியாது. நீ பழைய வாழ்க்கையில தப்பு பண்ணிய, ஆமா பண்ணவன் தான், அதை மாத்த முடியாது. இல்லைங்க, பழைய வாழ்க்கையில ரொம்ப நல்லவனா இருந்துட்டேன், கொஞ்சம் கெட்டவனா இருந்து என்ஜாய் பண்ணிட்டு வரேனே, அப்பவும் உன்னால திரும்பி போக முடியாது. வரவாறு ஒன்று இல்லை, அப்படி ஒரு ஆறு கிடையாதுயா. அதனாலதான் வாழ்க்கை இனிதாக இருக்கிறது. எல்லே அப்படின்னா ஆஹா, எப்படி அப்படி வியக்கிறார், அப்படியே ஆச்சரியப்படுறார். ஏ அப்பா, எப்படி இருக்குப்பா வாழ்க்கையை இறைவன் எப்படி எப்படி வகுத்திருக்கான் பார். ஒரு ஆறு ஒருவன் புகாவாறு உருமாறும். ஒரே ஆத்துல ஒருத்தன் இன்னொரு தடவை போய் குளிக்க முடியுமாயா? அந்த ஆறினுடைய உரு மாறிடும். ஒருவன் புகாவாறு, ஒரு ஆத்துல ஒருத்தன் முங்கு போட்டு எந்திரிக்கிறான், எந்திரிச்சு திரும்ப முங்குறான். அதே ஆத்துலயா முங்குனா? அவன் முங்கிய நீர் கடந்து போய்விட்டது. இப்ப முங்கிறது இன்னொரு புதிய ஆறு. இதிலிருந்து எழுந்தான்னா அந்த ஆறும் போயிரும், இப்ப புது ஆறு வந்துடும். ஒரு ஆறு ஒருவன் புகாவாறு உரு மாறும். ஆறு மாறிக்கிட்டே இருக்கும். மனிதர்கள் வருவாங்க, செத்து தொலைவாங்க. ராஜகோபாலன் வருவான், செத்து தொலைவான். ஆனா மானுடர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. பிரபந்தத்துக்கு விளக்கம் சொல்றதுக்கு இன்னும் பலர் வந்துகிட்டே இருப்பாங்க. அது ஓயவே ஓயாது. ராஜகோபாலன் உருமாறுவான், இன்னைக்கு சொல்றான், நாளைக்கு இல்லாமல் ஆவான். ஒரு ஆறு ஒருவன் புகாவாறு உருமாறும். ஆனா ஆறு ஓடிட்டே இருக்கும். அதுதான் வாழ்க்கை. வரவாறு ஒன்று இல்லை, வாழ்வு இனிது. நம்மாழ்வார் ஞானி. என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கை! அதுதான் அவன் காட்டின வழி. ஆயவர் நம்மை மேய்க்கிறவன், சேயவர் தொலைவிலிருந்தே நம்மை கண்காணித்துக் கொண்டிருப்பவர், அன்று உலகம் தாயவர், இப்படியாக இந்த உலகத்தை அன்று படைத்து தாயை போல காப்பவர். இப்படிப்பட்ட விஷயங்களை நமக்கு ஒரு மாயம் போல வியந்து வியந்து பாக்குறோம்ல. மாயத்தை நீங்க எப்படி பாப்பீங்க? சார், ஒரு மேஜிக் ஷோ பார்த்து ரொம்ப சோகமாயிட்டேன் அப்படியா சொல்லுவீங்க? ஒரு மாயம் உங்களை ஆச்சரியம்தான் படுத்தும். ஒரு மாயம் உங்களுக்கு கொடுப்பது என்ன? வியப்பை. அதனாலதான் மேல அப்படி போட்டார், ஆல் எல்லே. ரெண்டுமே வியப்புக்குரிய சொல். எதுக்கு ரெண்டு சொல்ல தூக்கி போட்டாரு? இனிது ஆல் எல்லே, ஆஹா, அற்புதம், ஆஹா பிரமாதம். பிரமாதம் சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி ஏன் ஆகா போட்ட? இன்னும் பிரமாதம், அது பிரமாதத்தை இன்னும் தூக்கி காட்டுறேன். அந்த வியப்பு சொல்ல போட்டார். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை எவ்வளவு பெரிய மாயமா இருக்கு இந்த உலகத்துல. அதுதான் அவர் காட்டும் வழி. நீ எதுக்கியா கவலைப்படுற? 5 வழியில 5 விதமா அவன் இருந்துட்டு போறான், 8 விதமா இருந்துட்டு போறான், எப்படியா வேணாலும் இருந்துட்டு போறான். ஒருத்தனுக்கு ஒரு ஆறு மாறிக்கிட்டே இருக்கும். நீ வாட்ட நீ அவன் காட்டுற வழியில போயிட்டே இரு, வாழ்க்கை இனிதாதான் இருக்கும். அதுதான் நான் எடுக்கிற பொருள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இந்த பாட்டை ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் போது. நெஞ்சே தழீஇக் கொண்டு போர் அவுணன் தன்னை, அதாவது தழீஇக் கொண்டுன்னா தழுவி கொண்டுன்னு அர்த்தம். மல்யுத்தம் செய்யும் போது இருவர் ஒருவரை ஒருவர் தழுவி கொண்டுதான் மல்யுத்தம் செய்யணும். கட்டி அணைச்சிக்கிட்டு தான் சண்டையே போடணும். இப்படி விசித்திரமா இருக்குல்ல. சண்டை போடுறவன் எவனாவது கட்டி அணைச்சுப்பானாயா? ஆமாயா, மல்யுத்தத்துல கட்டி அணைச்சுப்பாங்க. மல்யுத்தம்ங்கிறதே கட்டி அணைத்து செய்யும் சண்டை தான். அப்படி சண்டை செய்து போர் அவுணன் தன்னை, அவுணன் தான் அசுரன். போர் அவுணன் என்றால் பெரும் போரில் வல்லவனாகிய அவுணனை என்ன செஞ்சாரு? புலால் வெள்ளம்தான் சுழித்து எங்கும் தாழ்வு இடங்கள் பற்றி உகழுதல் என்றால் அப்படியே சகதிக்காடா ஆறது. எது சகதிக்காடாச்சு? அவனை பிடிச்சு அவனுடைய மல்யுத்தம் செய்து அவன் மார்பை இடந்தார்.
மார்பை பிளந்தாரு. அப்ப என்ன நடந்தது? ரத்தம் சுழித்து பொங்கி தாழ்வு இடங்கள், அதான் புலால் வெள்ளம்ங்கிறது ரத்தம். புலால் என்றால் உடல், தசை, மசில். இந்த மசிலுக்குள்ள வெள்ளம் போல் பாய்ந்து கொண்டிருப்பது எது? ரத்தம். ஆகவேதான் புலால் வெள்ளம் என்பது ரத்தத்தை குறிக்கும். புலால் வெள்ளம் சுழித்து எங்கும், நதி போல ஓடுது. மார்பு பிளந்துட்டாரு. அவன் உடம்புல இருக்கிற ரத்தம் அப்படியே ஆறு மாதிரி ஓடி சுழிச்சுக்கிட்டு ஓடி தாழ்வு இடங்கள் பற்றி, பள்ளமான இடங்களிலெல்லாம் பற்றி கொண்டு நிரம்பி அப்படியே அந்த இடத்தையே சகதிக்காடு, ரத்த சகதியாக்கி, அப்படி அவன் வாழ்வு அடங்க செய்த மால். அவன் வாழ்வு அப்படி அடங்க செய்திருக்கிறார். அப்படிப்பட்டவன் வழித்தங்கு வல்வினையை மாற்றானோ. வார்த்தையை பாருங்க, வழித்தங்கு வல்வினை அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ மேல ஒரு வழின்னு சொன்னார். இறைவன் ஒரு வழியை காட்டினா உனக்கு காட்டுவாயா, கவலைப்படாதன்னு சொன்னார். ஐயா, அந்த வழியில ஏதாவது தடங்கள் வந்துச்சுன்னா, அவன் அது இறைவன் காட்டுகிற வழிதான் எனக்கு எப்படியா தெரியும்? அந்த வழியில தடங்கள். அப்போ அவர் சொல்றாரு, கண்டா பிரகலாதன் அவன் என்ன சொன்னான்? இறைவன் மேல நம்பிக்கை மட்டும் வச்சான். அவனுக்கு யாராவது சொன்னாங்களா? இறைவன் அந்தர்யாமின்னு சொன்னாங்க. அந்தர்யாமியாக இறைவன் அனைத்து பொருட்களுக்குள்ளும் உரைகிறான்ங்கிறத அவன் எப்படி புரிஞ்சு வச்சிருந்தான்? இந்த தூணுக்குள்ளேயும் அவன் இருப்பான், துரும்புக்குள்ளேயும் இருப்பான்னு சொன்னான். அதை சொல்றதுக்கு அவன் யோசிச்சானா? அவன் என்ன யோசிச்சான்? இறைவன் அனைத்திற்குள்ளும் இருப்பான்னு சொல்றத நம்புனான். அப்ப அதை லாஜிக்கா அவங்க அப்பா கேட்கிறான், எல்லாத்துக்குள்ளேயும் அவன் இருப்பானா? தூணுக்குள்ளெல்லாம் இருப்பானா? ஐயா, ஏன் இருக்க மாட்டான்? எல்லாத்துக்குள்ளேயும் இருப்பாங்கிறத நான் நம்புறேன். அப்ப அவன் தூணுக்குள்ளே இருப்பான்னு நான் நம்புறேன் இல்ல. அப்போ அப்படி சொன்ன வார்த்தைக்காக உள்ள இருந்து நரசிம்மமா வெளியே வந்து, அவன உள்ளுக்குள்ளேயே குடியிருந்து சின்ன நரசிம்மமா பிறந்து அந்த தூணுக்குள்ளேயே குடியிருந்து வளர்ந்தானா? ஐயோ, பக்தன் சொல்லிட்டான், அவன் சொல்லுக்காக நான் அதுக்குள்ள நின்று வரணுமியா அப்படின்னு வந்தான். அப்படி வந்தவன். அப்போ நீ ஒரு வழியை அவன் காட்டிய வழின்னு நம்பி அந்த வழியை அவனை நம்பி பின்பற்றினா அந்த வழியில் தங்கல், வழி தங்கல். தங்கல்னா என்னது? நிறுத்துறது, ஒரு ஹால்ட். அப்படித்தானே ஹால்ட்னு தானே சொல்றான். நைட்டு ஹால்ட் எங்க? நைட்டு தங்கல் எங்கன்னு அர்த்தம். ஹால்ட்னா தங்குறது. அப்போ இறைவனை நோக்கிய பயணத்துல ஒரு இடத்துல தேங்கி நின்னுடுற, தங்கிடுற. எதனால? வல்வினையால். வல்வினை உன்னை தடுத்து நிறுத்திருச்சுன்னு சொன்னா, பிரகலாதன் சொல்லுக்கு அவன் நம்பிக்கையிற்காக வந்து அப்பேற்பட்ட அசுரனை அடிச்சு மார்பை பிளந்து ரத்தம் ஆறு மாதிரி ஓடச் செய்து அந்த இடத்தையே ரத்த சகதியாக்கி செஞ்சானே, அவ்வளவா உனக்கு செய்யணும்? வல்வினையை மாற்றானோ. உன் வல்வினையெல்லாம் அவனை தடுத்து நிறுத்துற வல்வினை அவன் மாத்த மாட்டானாயா? அப்பேற்பட்ட அசுரனையே அடிச்சு தூக்கி போட்டவன். அது நம்மாழ்வார் பக்தனுக்கு கொடுக்கிற அட்வைஸ். அடுத்த பாட்டு அது, இதுவும் அந்த அனுமத் பக்தி தான். அடுத்த பாட்டும் ரொம்ப அருமையான பாட்டு. அவர் எப்படி எப்படி சொல்றாரு பாருங்க. மாலே, திருமாலே, உனது பாலே போல் சீரில் பழுத்தொழிந்தேன். பால் போல் சீர், சீர் என்றால் புகழ். பாலே போல், பாலை போல மிக வெண்மையான, மிக சுத்தமான. பால்ங்கிறது தான் இருக்கிறதுலே சுத்தம். ஏனென்றால் வேற எந்த இன்கிரீடியன்ட்டோடும் கலக்காமல் வரக்கூடியது பால் இல்லையா? இப்போ சுத்தமான நீர்னு சொன்னா கூட அது மண்ணோடு கலந்து வருகிறது. வானிலிருந்து பெய்யக்கூடிய மழை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது வழியில் காற்றில் இருக்கும் தூசியோடு கலந்து வருகிறது. அப்போ இந்த பால் மட்டும்தான் எதோடும் கலக்காம நேர மடியிலிருந்து அப்படியே வருது. பசுவின் மடியிலிருந்து பாலை நீங்க கறந்து வைக்கிறீங்க. அப்ப அது அவ்வளவு சுத்தமானது. அப்ப அந்த சுத்தத்தை குறிக்கக்கூடியது. அவ்வளவு சுத்தமான உனது, அவ்வளவு சுவையான உனது புகழ், உனது சீர், அந்த புகழ்ல ஈடுபட்டு பழுத்து, பழுத்துன்னா அதுலயே ஈடுபட்டு ஈடுபட்டு அப்படியே நிறைஞ்சு போய் ஒழிந்தேன். பழுத்து ஒழிந்தேன். எதை ஒழிந்தேன்? எனது தீவினைகளை ஒழிந்தேன். அதெல்லாம் தொலைச்சிட்டேன். அப்போ பழுத்தொழிந்தேன்னா, ஒழிந்தேன்கிறது இங்க வீணா போயிட்டேங்கிற அர்த்தம் இல்லை. நான் உனது பால் போன்ற உனது சுவைமிக்க சுத்தமான உனது புகழில் நான் லயித்திருந்து அதிலேயே நிறைவடைந்து என்னுடைய வினைகளையெல்லாம் ஒழித்து கொண்டேன்.
மேலால், அதாவது அதுக்கு முன்னாடி இப்படி சொல்றாரு, இனி படிச்சோதி மாற்றேல். இறைவன்ட்ட கேக்குறாரு, இனிமேல் படி, படினா உடல்னு அர்த்தம், சோதிப்படி, ஒளி வீசும் உனது உடலை எனக்கு மாற்றாதே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உனது வடிவ அழகை எனக்கு காமிச்சிட்ட, ஒளி வீசும் உன் வடிவ அழகை இனி மாற்றேல் என்றால் என் கண்ணில இருந்து மறைக்காத. இறைவன் காட்டி மறைக்கக்கூடியவன் இல்லையா, அதை நீ மறைக்காத. இனி படிச்சோதி மாற்றேல், மாற்றேல் அந்த இடத்துல மறைக்காத, எனக்கு உன் அருள் எப்போதும் கண்ணில் திவ்யமங்கல விக்கிரகம், திவ்யமங்கல விக்கிரக தேஜஸ் அது என் கண்ணில் எப்போதும் பட்டுக்கிட்டே இருக்கணும், தயவு செய்து அதை மறைச்சிடாத. மேலால், மேலால்னா இனி வரும் நாட்களில், இன் ஃபியூச்சர், பிறப்பு இன்மை பெற்று. பிறப்பு இன்மை பெற்றால் என்ன அர்த்தம்? வைகுண்டத்துல சீட்டு கிடைச்சாச்சுன்னு அர்த்தம். வைகுண்டத்துல சீட்டு கிடைக்கலாம், நீ திரும்ப பிறக்கணும். வைகுண்டத்துல சீட்டு கிடைச்சாச்சு. பிறப்பு இன்மை பெற்று உன் திருவடி கீழ், அதைத்தான் அடி கீழ், குற்றேவல் அன்று யான் வேண்டும் மாடு. மாடுன்னா செல்வம்னு அர்த்தம். இந்த இடத்துல பெரும் வரம், பெருஞ்செல்வம். எப்பா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னுடைய புகழில் ஈடுபட்டு, அதைத்தான் ஏற்கனவே அவர் சொன்னார் இல்லையா, புகழில் ஈடுபட்டு அப்படிங்கிற வார்த்தைய இங்க சொன்னோம் இல்லையா, நின் புகழில் வைகும் தம் சிந்தையிலும் மற்ற இனிதோன்னு கேட்டார்ல, அதே பாட்டு தான் இங்க கேட்கிறாரு. அததான் இங்கேயும் சொல்றாரு, பால்போல் உனது சீரில் பழுத்து ஒழிந்தேன், அதிலேயே நிறைஞ்சு எனது வினைகளை ஒழித்து விட்டேன், இனிமே ஃபியூச்சர்ல எனக்கு பிறப்பை கொடுக்காமல் வைகுண்டத்துல இடம் கொடுத்தா என்ன செய்யணும்? வைகுண்டத்தில் இருப்பவர்கள் என்ன செய்வாங்க? பெருமாளுடைய சிறு சிறு பணிகளை செய்வாங்க. அதனை குற்றேவல். இப்ப பெருமாள் சொல்றாரு, அப்பா இந்த ராவணன் ஒருத்தன் ரொம்ப தகராறு பண்றானாப்பா, நீங்க யாராவது அடிச்சுட்டு வாங்க அப்படி சொல்லுவானா? அவங்கள பெரிய காரியங்கள் எல்லாம் அவனே செய்வான். இல்ல கம்சன் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, தேவர்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, சரி நம்ம சார்பில் யாராவது ஒரு நித்தியசூரி போய் அப்படி சொல்ல மாட்டாரு, அது பெரிய வேலைப்பா, கம்சனை சாதாரணமா சமாளிக்க முடியாது, இருங்க நான் போயிட்டு வரேன். சரி இப்ப எங்களுக்கு எல்லாம் என்னையா வேலை நித்தியசூரிகளுக்கு? நீங்க சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு இருங்க, ஈஸியான வேலைகளை செய்யுங்க. பெருமாள் புகழை பாடுங்கள், பெருமாளுக்கு வெத்தலை அடிச்சு கொடுங்க, பெருமாளின் ஆபரணங்களை சுத்தப்படுத்தி வைங்க. அதெல்லாம் குற்றேவல்னு பேரு. குறுமை பிளஸ் ஏவல். சின்ன சின்ன வேலைகளுக்கு ஏவறது. என் கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன். 98ல என்னுடைய நண்பருடைய அப்பா வந்து எங்களை சும்மா கூட்டு போனார். குளித்தலையில ஒரு நிலக்கிழார் வீட்டுக்கு போறோம். அந்த குளித்தலை நிலக்கிழார் வீட்டுல மத்தியான சாப்பாடு ஏற்பாடாயிருக்கு, நாங்க போறோம். இவர் வந்து ஒரு சேர்ல உட்காந்துருக்காரு. இந்த சேருக்கு சைட்ல ஒரு ஸ்டூல்ல தண்ணி ஒரு செம்புல வச்சு டம்ளர் வச்சிருக்கு. எப்படி இவர் இப்படி கையை நீட்டினா அந்த டம்ளர் எடுக்கலாம். இவர் என்ன செய்யறாரு, ஏய் அப்படின்னு கூப்பிடுறாரு வேலைக்காரனை. இன்னும் வேலைக்காரர் ஓடி வர்றாரு, தண்ணி எடுறா. உடனே அந்த தண்ணியை அந்த சொம்புல இருந்து டம்ளர்ல ஊத்தி தண்ணியை அவர் கையில கொடுக்குறாரு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அட பாவி, யோ நீ சேர்ல சாஞ்சிருக்கியே, இப்படி முன்னாடி வந்து அப்படி டம்ளர்ல ஊத்தி, அதுக்கு கை பக்கத்துல தானே அவனுக்கு அந்த ஸ்டூல்ல வச்சிருக்காங்க, வேலைக்காரன் இருக்கான்ல செய்வான். அதுதான் அந்த ஆளு பண்ணையார்த்தனங்கிறது. குற்றேவல் அப்படிங்கிறது இந்த வேலைக்கு பேர் தான் குற்றேவல். ஐயா எந்திரிச்சு நின்றுட்டு அப்படி கண்ணாடி எல்லாம் பார்த்துட்டு அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த டவலை எடுக்கலாம். ஐயா அந்த கண்ணாடி அந்த டவல் எடு அப்படின்பாரு. உடனே அவர் டவல் எடு. இதுதான் குற்றேவல். சிறு சிறு வேலைகளுக்கு கூட ஏவறது. பெருமாளுக்கு அதெல்லாம் நீங்க செஞ்சா போதும்ட்டாங்க. இப்ப பெரிய வேலையெல்லாம், இந்த வயல்ல இருந்து வியாபாரி வந்திருக்காரு நெல்லுக்கு, அதை யார் போய் பார்த்துப்பா? ஐயாவே போய் பார்த்துப்பாரு. அதுக்கெல்லாம் வேலைக்காரங்களை ஏவ மாட்டாரு. அதுதான் பெருமாள். அப்ப பெருமாளுக்கு குற்றேவல் புரியக்கூடிய பணி தான் அங்க இருக்கிற பணி. அதை அவர்கள் மகிழ்ச்சியுடன் செய்கிறார்கள். அது அல்ல நான் கேட்கறதுங்கிறாரு. மேலால் பிறப்பின்மை பெற்று அடிக்கீழ் குற்றேவல் அன்று யான் வேண்டும் மாடு. நான் கேட்கிற செல்வம் உனது திருவடி கீழ் உட்கார்ந்து கொண்டு பிறப்பு வேண்டாம்னு சொல்லிட்டு உன்னுடைய சிறு சிறு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஒண்ணும் நான் கேட்கல உங்ககிட்ட. வேற என்னையா வேணும் உனக்கு? மறப்பு இன்மை யான் வேண்டும் மாடு. இந்த யான் வேண்டும் மாட ரெண்டு இடத்துலயும்
சேர்க்கணும். அடிக்கீழ் குற்றேவல் அன்று யான் வேண்டும் மாடு, அங்கேயும் அதை சேர்க்கணும். மறப்பு இன்மை யான் வேண்டும் மாடு, அங்கேயும் அதையே சேர்க்கணும். மறப்பு இன்மைனா என்ன? உன்னைய ஒரு நாளும் மறக்காம இருக்கிறது தான் நான் கேட்கிற செல்வம். எனக்கு நீ வைகுண்டத்துல இடம் கொடுன்னு கூட கேட்கலையா நானு? நீ வைகுண்டத்துல இடமே தர வேண்டாம், ஆனா உன்னைய நான் மறக்காம இருக்கிற வரத்தை எனக்கு கொடு. இப்ப அப்படியே வந்து நீங்க நாச்சியார்கிட்ட வாங்க. நாச்சியார் இதே வரிய எவ்வளவு, இவர் அப்படியே கெஞ்சுறாருல, ஏன் எனக்கு நான் அதெல்லாம் கேட்கலையா, நான் கேட்கிற பெரிய விஷயமே மறப்பு இன்மை யான் வேண்டும் மாடு. ரொம்ப ஒரு முறைட்டா ஒரு இதாதான் கேட்கிறாரு. இதே பாட்டுதான் நேத்து கூடாரவல்லி இந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுல இவ நம்ம இவ கேக்குறாள்ல, நாச்சியார் கேக்குறாள்ல, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து கொன்போம் அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து, இது அந்த இது சொல்றாள். அது என்ன சொல்றா? உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உன்னோட எனக்கு இருக்கிற உறவை மாற்ற முடியாது. அது இல்லைன்னு பரமாத்மா ஜீவாத்மா தான். எங்க நீ கட் பண்ணி பாரு உறவை பெருமாள்கிட்ட. இத லாஜிக். நீ இல்லைன்னு சொல்லிருவியா? எப்படி பார்த்தாலும் உங்ககிட்ட இருந்து வந்தவன் தானே நானு. நீ எப்படி இல்லைன்னு சொல்லுவ? சொல்லி பாரு. என்னைய நீ அப்ப தனியா விட்டுருவியா? நான் தனியா? எனக்கு பரத்துவம் உண்டா? கிடையாதே. சுவாதந்திரம் எனக்கு கிடையாதே. பாரதந்திரம் தானே உண்டு. எனக்கு பரத்துவம் எங்க? தனியா நிற்கிறது நான் நானாகவே நிற்றல் எங்க இருந்து எனக்கு உண்டு? பரத்துவம் கிடையாது. பாரதந்திரியம் எனக்கு கிடையாது. சாரி, சுவாதந்திரியம் எனக்கு கிடையாது. தனித்து நிற்றல் எனக்கு கிடையாது. பாரதந்திரியம் சார்ந்து நிறுத்தலே எனக்கு ரூல். எனக்கு நான் உன்னை சார்ந்து நிற்பது ரூல் அப்படின்னு சொன்னா நம்மால் வில்லத்தனமா யோசிக்கிறான். அப்ப என்னைய நீயும் விட முடியாது, மறந்துடாத தம்பி. எப்படி வந்து நான் நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாலே எனக்கு நீ இருந்த ஆகணுங்கிறதா ரூல். ஒழிக்க ஒழியாது. நீயே மாத்தாம நினைச்சாலும் முடியாதியா. பெருமாளை தகிச்சு போயிருப்பாரு. யோ என்னையாது எல்லாரும் இதை என்னமோ புதாக பேசுறேன், இந்தமா இந்த அடி அடிக்குது. அதுக்கு அடுத்த பாட்டுல அவர் சொல்றா, எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சை. என்ன கேக்குறா? மத்த எல்லாரையும் நீ என்ன சொல்லி பயமுறுத்துவ? பிறவி பிறவி, உனக்கு பிறவி கொடுத்துருவேன்னு சொல்லுவேன். இவ என்ன சொல்றா? பெருமாள் பிறவி தானே கொடுப்ப, கொடு. எத்தனை பிறவி கொடுப்ப? 7 பிறவி கொடுப்பியா? 7 7 49 பிறவியே கொடு. எற்றைக்கும் 7 7 பிறவிக்கும் உந்தன்னோடு, அப்போ நான் உந்தன்னோடு உற்றோமே ஆகும். உன்னையதான் வணங்கிட்டே இருப்போம். உனக்கே நாம் ஆட்செய்வோம், உனக்கு மட்டுமே அடிமையா இருப்போம். ஆனா பிறவின்னு எடுத்தா அவனுக்கு காமங்கள்லாம் உருவாகுமே, விளைவுகள் ஆசைகள்லாம் வருமே. மற்ற நம் காமங்கள் மாற்றுவதோர் எம்பாவாய். பெருமாள் மேல பழிய போட்டான். நீ தானே பிறவி கொடுத்த, அதை நீ பார்த்துக்கோ. நான் இப்படிதான் இருப்பேன். 7 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும். உனக்கே வணங்குவேன், உன்னையே வணங்கி கொண்டிருப்பேன், உனக்கே அடிமையாக இருப்பேன். பிறவியினால கொடுத்த காமங்கள் எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். ஏன்னா நீ தான் பிறவி கொடுத்த. ஸோ யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். பெருமாள் வாயடைச்சு போயிட்டார். வாமா தாய, நீ கவிஞரே கிடையாது, நீ தெய்வம், வந்து என் அருகில் அமர்ன்னு சொல்லிட்டார். எந்த ஆழ்வாருக்கும் இல்லாத இடம் எல்லாருக்கும் வரிசையில இடம் உண்டு. தாயாருக்கு அவன் அருகில் இடம் உண்டு. அவன் மடியில தலை வைத்து படுத்துக்கிறா அவன். சாரி, அவள் மடியில் தலை வைத்து இறைவன் படுத்துக்கிறான். நீங்க பாருங்க, திருவில்லிபுத்தூர்ல அவள் மடியில தலை வச்சு படுத்துப்பான். எந்த எந்த ஆழ்வாருக்கு இத்தனை பேர்ல 12 பேர்ல யாருக்கு கிடைச்ச பெருமை அது? நம்மாழ்வார் போய் இவர் திருவடியில தானே விழணும். நம்மாழ்வார் மடியில வந்தா பெருமாள் படுப்பார். ஆனா நாச்சியாருக்கு அது நடக்கும். ஏன்னா அவர் ரிவர்ஸ்ல அடிக்கிறா. நம்மாழ்வார் இங்க சொல்றாரு, அதே வார்த்தையை தான் இங்க சொல்றாரு. மேலால் பிறப்பின்மை பெற்று அடிக்கீழ் குற்றேவலன்று யான் வேண்டும் மாடு, மறுப்பு இன்மை யான் வேண்டும் மாடு. உன்னை மறக்காம இருக்கிற வரங்குடு. நம்மாளு நான் மறக்க மாட்டேன், நீ என்ன வரம் கொடுக்கிறது? எற்றைக்கும் 7 7 பிறவிக்கும் உந்தனோடு உற்றுவமே ஆவோம். அப்படிலாம் நீ எங்களை விட்டுற முடியாது. உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அது நீயே நினைச்சாலும் மாத்த முடியாது. என்ன செய்வார் பெருமாள்? பெருமாள் இஸ் லாக்டு. எல்லாத்துலயும் செக்மேட் வச்சுட்டா. அப்ப வேற வழியே இல்லை, அவளை ஏத்திக்கிட்டு தான் ஆகணும். சோ நம்மாழ்வார் அதுக்குரிய பக்தனுக்குரிய இலக்கணமா அதை கொண்டாந்து வைக்கிறார். அவ தலைவிக்குரிய இலக்கணம். தலைவி சும்மா இருக்க மாட்டா, அப்படித்தான் ஹேண்டில் பண்ணுவா.
இவரு பக்தன் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, மறுப்பு இன்மை, உன்னை மறக்காமல் இருப்பதுதான் எனக்கு கொடுக்கணும், நீ எனக்கு வைகுண்டம் கூட கொடுக்க வேண்டாங்கிறார். பேர் ஓதம் சிந்து திரை ஊடே போய் கண் வளரும் பேராளன் பேர். பேர் ஓதம் சிந்து, பெரும் அலைகளைச் சிந்தும் திரை, திரைனா கடல், பெரும் அலைகளைச் சிந்தும் கடலுக்கு ஊடே போய், அந்த கடலுக்கு நடுவுல போய் கண் வளரும் பேராளன், பேராளன் என்றால் பெரும் புகழ் பெற்றவன், பேராளன், கண் வளரும், அங்கு பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் பேர் ஓத, அவன் பேரை ஓத, சிந்திக்க, அவனது புகழை மனதால் சிந்திக்க தியானிக்க, வல்வினையார் பேர்ந்து, வல்வினைகள் எல்லாம் பேர்ந்துனா இடத்தை விட்டுட்டு, காடானும் ஆதானும் கை கொள்ளார், காட்டுக்கோ எங்கேயோ ஓடி போயிரும், மாடு வர பெறுவராம் என்றே, மாடுனா இந்த இடத்துல திரும்பன்னு அர்த்தம், மாடு வர பெறுவராம் என்றே, திரும்ப இங்க வரலான்னு நினைப்பாங்க, ஓடிடுவாங்க. பெருமாளது அருள், அதாவது பெரும் அலை கடலுக்கு நடுவே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அவனை வணங்கி, அவன் பெயரை ஓதி, அவன் புகழை மனதால் சிந்திக்கும் போது நம்மிடம் இருக்கும் தீவினைகள் வல்வினைகள் எல்லாம் நம்மை விட்டு ஓடிவிடுகின்றன. அப்படி ஓடுகின்ற வல்வினைகள் திரும்ப வரலாம் என்கிற நினைப்பு கூட அதுக்கு வராது. இப்ப பதுங்கி இருப்பான்யா, அப்புறமா போய் பிடிப்பான்யா அப்படின்னு நினைக்க. அதுதான் அவர் சொல்றாரு. இதுவும் பக்தனுக்கு சொல்றது. எப்ப அவனை வணங்குனா வல்வினை போயிருச்சுன்னு நினைச்சிட்டு அப்புறம் திரும்ப வந்துருமோன்னு பயந்துகிட்டு சந்தேகப்படாத, நடுங்காத. இன்னைக்கு அவனை வணங்கிட்டேன், நாளைக்கு, இன்னைக்கு விட்டுட்டு வல்வினை நாளைக்கு என்னை பிடிச்சிருமோ, போஸ்ட்போன் மட்டும்தான் பண்ணியிருக்கோ அப்படின்னு நினைக்காத. அது ஓடி ஒளிஞ்சிரும், திரும்ப வர்ற தைரியம் அதுக்கு கிடையாது. இறைவனை வணங்குறவன் பக்தன் அவ்வளவு நம்பிக்கையோட இருக்கணும். அதனாலதான் மேலேயே சொன்னார் இல்லையா, வரவு மனக்கவலை தீர்ப்பார். அவன் மனசுக்குள்ள வந்துட்டாலே கவலை தீர்ந்துடும், நீ அதுக்கப்புறம் உட்காந்து ஒரி பண்ணாத. அதுதான் இங்க சொல்றாரு. என் நெஞ்சே, இந்த பாட்டுல சொல்றாரு, என் நெஞ்சே, தன் நெஞ்சுக்கே தான் சொல்றாரு. பழையபடி நெஞ்சு ஏதோ சேட்டை பண்ணிருக்கு, அதுக்கு பதில் சொல்றாரு, என் நெஞ்சே பேர்ந்து ஒன்று நோக்காது. பேர்ந்து என்றால் மாறி, இந்த நிலையிலிருந்து பெயர்ந்து வேறு நிலைக்கு மாறி, நீ இந்த தெய்வத்தை வணங்குறதை விட்டுட்டு நிலை மாறி வேறு ஒன்றை நோக்காது, இன்னொரு வழிமுறையை பார்க்காம இன்னொரு தெய்வத்தை பார்க்காத, பின் நிற்பாய், இவனை பின்பற்றியே நிற்பாய். என் நெஞ்சே பேர்ந்து ஒன்று நோக்காது பின் நிற்பாய், என் நெஞ்சே நிலை பெயர்ந்து வேறு ஒன்றை நோக்காது இவனின் பின்னே நிற்பாய், நாராயணன் பின்னே நிற்பாய். நில்லாப்பாய், நிக்கலன்னா, அப்படி நிக்கலன்னா யார் பின் நிற்பாய், அதாவது என் நெஞ்சே பேர்ந்து ஒன்று நோக்காது ஈன்துழாய் மாயனையே பின் நிற்பாய். ஈன்துழாய் என்றால் ஈனிக்கொண்டு, ஈணுதல்னா என்ன, மேலும் மேலும் பெருகுதல்னு அர்த்தம். இறைவன் அணிந்த மாலை மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட துழாய் மாலையை அணிந்த மாயன், அப்படிப்பட்ட மாயத்தை செய்பவன். எப்படியா துளசி தானா முளைக்கும், மண் இல்லாம வேர் இல்லாம, அவன் அணிந்தா முளைக்கும், அதான் மாயமே. ஈந்துழாய் மாயனையே பின் நிற்பாய், அவன் பின்னாடியே நீ நிக்கணும். நில்லாப்பாய், நிக்கலன்னா என்ன நடக்கும், பேர்ந்து எங்கும் தொல்லை மாவெண் நரையில் சேராமல் காற்பதற்கு, தொல்லை இல்லைகான் மற்றோர் இறை. அதாவது சொல்லும் போது எப்படி சொல்றாரு, எங்கும் பேர்ந்துனா எல்லா இடங்களையும் திரிஞ்சு தொல்லைமா வெண்ணறையில் சேராமல் காற்பதற்கு. இப்போ ஒரே இடத்துல நில்லுன்னு சொன்னோம், இந்த முதல் பாட்டுலயும் அந்த இடத்துல சொன்னார், ஞாபகம் இருக்கா, சினம் மாழ்வித்து ஓர் இடத்தே சேர்த்துன்னு சொன்னார். மனதை கொண்டு ஒரு இடத்துல சேர்த்து நிறுத்தணும் இறைவனது திருவடியில. அப்படி சேர்த்து நிறுத்தின இடத்துல இருந்து பேர்ந்து வேறு ஒன்றை நோக்காமல் ஈந்துழாய் மாயன் பின்னாடியே நீ நில்லு. இல்லைன்னா நில்லாப்பாய், அப்படி நிக்காம போனன்னா எங்கும் பேர்ந்து ஒவ்வொரு இடமா போய் போய் தேடி அலைவ. அப்படி அலைஞ்சி எங்க போய் சேருவ, தொல்லைமா வெம்நரகில் சேர்வாய். தொல்லைமா வெம்நரகு, வெம்நரகு கொடுமையான நரகு, தொல்லைமா மிகுந்த
இது நிறைந்த பழங்காலத்திலிருந்தே இருக்கிற மாநரகில் போய் சேர்வாய். இந்த இடத்துல தொல்லைன்னா என்ன? ரொம்ப காலம் அந்த நரகத்தை கொடுமையை நீ அனுபவிக்க போறன்னு அர்த்தம். அதனாலதான் தொல்லை நரகுனா ரொம்ப நாளைக்கு அந்த நரகத்துல கிடந்து துன்பப்பட போற. அப்படிப்பட்ட நெடுங்காலம் நீ சிக்க போகக்கூடிய நரகிலிருந்து சேராமல் காப்பதற்கு இல்லைகான் மற்றொரு இறை. அப்படி இவன்கிட்ட இருந்து மாறி போய் வேற தெய்வத்தை தேடி வேற வழிமுறையை தேடி போறேன்னு வச்சுக்கோ. அப்படி போனேன்னா ஒரு இடத்துலயும் நிக்க முடியாம பலகாலம் தொடர்ந்து துன்பப்படக்கூடிய நரகினுடைய துன்பங்களை அனுபவிப்பாய். அப்படி அனுபவிக்காம உன்னைய காப்பாத்துறதுக்கு வேற தெய்வமே கிடையாது. இல்லைகான் மற்றொரு இறை. அப்படி வேற ஒரு தெய்வம் இல்ல பாத்துக்கோ. அதனாலதான் இவன்கிட்ட இரு. அதனாலதான் ஓர் இடத்தேன்னு முதல்ல நம்ம ஆரம்பிக்கிற பாட்டுல திரும்ப திரும்ப சொன்னது ஓர் இடத்தேன்னு அதுக்குத்தான் சொன்னாரு. அந்த ஓர் இடம் தான் உன்னைய நரகுல காப்பாத்தாம நரகுல சேராம காப்பாத்தும். வேற இடம் கிடையாது. அதை தெளிவா இந்த இடத்துல ஓப்பனா சொல்றாரு. இல்லைகான் மற்றொரு இறை, வேற தெய்வமே இல்ல பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. பக்தனுக்கு சொல்லக்கூடிய நல்ல அருமையான பாடல்கள். ரொம்ப சுவாரஸ்யமான பாட்டுங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுத்துனேன். பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. மிகவும் அருமை சார். ரொம்ப ரொம்ப ஜோரா இருந்தது. இந்த இதுல கூட நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி நாங்க பேசிட்டு இருந்தோம். இந்த வெள்ளிமலை கிளாஸ்ல கூட அந்த போக்கார் புகாவாறு ஒருவன் புகாவாறு வரவாறு ஒன்றில்லையாள் அதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா என்னுடைய இருந்தது. பிரபந்தத்துல என்னுடைய ஃபேவரட்டான 10 பாடல்கள்னு எடுக்க சொன்னா அதுல இதுன்னு ஒண்ணு இருக்கும். டாப் 5 அதுல ஒண்ணு இது. வேற நண்பர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி, அப்ப வேற கேள்விகள் எதுவும் இல்லை என்றால் வியாழன் அன்று பொங்கல் அன்றைக்கு நான் ஒருவேளை புத்தக கண்காட்சிக்கு போனாலும் போகலாம். அதனால நம்ம அடுத்த செவ்வாய்க்கிழமை வச்சுக்கலாமா? எஸ் எஸ் அக்ரீட். எஸ்